ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறாங்க. இது ஒரு ஜெனரல் டாபிக். குழந்தைகளை வளர்ப்பவர்கள் கண்டிப்பில் பிரம்பு தேவையா இல்லையா அப்படின்னு சட்டசபையெல்லாம் பேசியிருக்காங்க. அதற்கான ஒரு நேரலை உரையாடல் நம்ம யூடியூப்ல நிகழ்த்தோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை எப்பொழுதும் போல கொடுத்த ஃபாத்திமா அபு அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஃபாத்திமா, சட்டசபையில் தமிழக சட்டசபையில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. பசங்க அவங்களுடைய பியாண்ட் த லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகளே இல்லாமல் இருக்கு. அவங்கள முறைப்படுத்தணும்னா கையில் திரும்பவும் ஆசிரியர்கள் கையில் பிரம்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு வேலுமுருகன் நினைக்கிறேன் அவர் பேசியிருந்தார். இதை பற்றி பேசியிருந்தாரு. இதை பற்றி பல டிஸ்கஷன்ஸு போயிட்டு இருக்கு. அடியாத மாடு படியாது, 50 வளையாதது 5 வளையாதது 5 வளையாதது 50 வளையுமா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தாலும் கட்டுப்பாடுகளற்ற கண்டிப்பு இல்லாத குழந்தைகள் உருவாதுன்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் பெரம்பூர்லேயும் போகணுமா? ஏன்னா பெரம்பெல்லாம் வாங்கி இன்புற்றதை விட வருத்தமுற்ற சமூகம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி வந்த ஆள் தான் நான்லாம். இன்னொன்று வாட்டியும் வச்சானுங்க, அப்பனும் வச்சான். 2 பேருமே அது ஆத்தாக்காரையும் வச்சான். சவுகுமலர் எடுத்தாருன்னா பிரிச்சு மேயாம அதை விடவே மாட்டான். சுக்கெல்லாம் கண்ணில் அழைச்சி ஊத்தின கதைகள்லாம் உண்டு. கதறல்கள்லாம் இந்த எஸ்.ஜே. சூரியன் இன்பமா கேட்ட மாதிரியான விஷயங்களையும் எங்க அம்மா பண்ணியிருக்கா. உங்க ஃபேமிலியில இல்லாம ஒரு உங்களை தெரியாம போயிட்டேன்றது எனக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு வருத்தம். இல்லை மேடம், அதாவது நீங்க ஆக்சுவலி அங்க உட்காந்து அழகா என்ன கொஞ்சம் என்ன சுக்கு இன்னும் மிச்சம் இருக்கு, இல்ல கழிவுனா கொடுக்கட்டுமான்ற மாதிரி. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் அப்படியே அங்க உட்காந்துட்டு ஆண்டி எங்க அம்மா வெளில போயிருக்காங்க, நான் இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டுமா அப்படின்ட்டு ஓலா வேலை பார்த்துருப்பேன். எனக்கு தெரியும் கேட்டா அப்போ உங்க அம்மா என்ன அந்த புள்ளலாம் படிக்குது. அது ஐயோ அந்த புள்ள படிக்குதுன்னா கூட பரவாயில்ல, அது மூத்திரத்தை எங்க அப்பா இருந்தாலும் அது மூத்திரத்தை வாங்கி கொடுறா அப்போ புத்தி வருது அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்பயுமே அது மூத்திரத்தை வாங்கி குடிச்சா எங்க புத்தி வரும் அப்படின்ட்டு. அதனால அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பேன். பட் அது அதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. எல்லா நேரங்களையும் நமக்கு வாழ்க்கை என்ன வசந்த காலமா இருக்குமா என்ன சொல்லுங்க, நம்ம நினைச்சதெல்லாம் கொடுத்துருமா கையில? ஸோ எல்லாருமே அடிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம். சூப்பர். அந்த காலகட்டம் மாதிரி பெரம்பு வரைக்கும் போகணுமா அப்படிங்கறது தான் உங்களோட கொஸ்டின். ஓகே சரி. குழந்தை வளர்ப்புல இப்ப எல்லாமே கமெண்ட் போட்டவங்க அத்தனை பேருமே அடல்ட் தான். நீங்க குழந்தை வளர்ப்புல கண்டிப்பு அவசியமா பெரம்பு அவசியமான்றத முதல்ல சொல்லுங்க. சரி, 3 ஆப்ஷன்ஸ். ஒன்னு கண்டிப்பு, இன்னொன்னு பெரம்பு. இல்ல ஐயோ குழந்தைங்களை அதன் பாட்டுக்கு விட்டுறணும், அவங்க நம்ம குழந்தைங்க, அவங்கள நம்ம காயப்படுத்தக்கூடாது, மனதளவுல அவங்களுடைய ட்ராமாவில் எடுத்து போய் விடக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் அல்ல, அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வந்தாருன்ற கலீல் ஜிப்ரானுடைய வரியை தான் நான் ஃபாலோ பண்றேன், என் பிள்ளைய நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் போடுங்க. இதனுடைய நீட்சி எங்க போய் இருக்கு அப்படின்னா, ஒரு வாதியாரை தூக்கி போட்டு உதைக்கிற அளவுக்கு ஆகி போயிருக்கு. அந்த வாதியாரை அடிச்சது போக அது அடிச்சது தப்புன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சரி இந்த பக்கம் ஒரு என்ன சொல்றது, அடிச்சது தப்பு இல்ல, அது தப்பு இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஜாக்கி. அதை எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, வாதியார் கொஞ்சம் பார்த்து நடந்துகிட்டு இருந்திருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றேன் நான். அடிச்சது தப்பு இல்லை அப்படின்றத விட பசங்க இந்த மாதிரி இருந்திருக்காங்க, வாத்தியார் இப்படி பண்ணிருக்காருங்கிறத விட அது இன்னுமே எப்படின்னா ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி பசங்களை இப்படி ட்ரிகர் பண்ணா அவங்க என்ன செய்வாங்க, அப்ப ஈத்து போட்டு உழைப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப இதே விஷயத்த உங்க வீட்டுல இப்போ ஒரு வாதியாருக்கு நிகழ்ந்தது, இதுக்கு எல்லாம் செய்றீங்க. இப்ப நீங்க இதே விஷயத்த உங்க புள்ள நீங்க அது படின்னு டார்ச்சர் பண்றீங்க, ஈத்துச்சு ஓட்டா உமா எப்ப பார்த்தாலும் படின்ற புறம்போக்கு நாயம் மொண்டாட்டம் அப்படின்னு திருப்பி வச்சு உதைச்சான்னா, பையன் உதைச்சான்னா, இல்ல பொண்ணு அப்புறம் ஃபிஷ்ஷி அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு திட்டுச்சுன்னா, இது ஏற்புடையதா? இதுக்கு நீங்க என்ன பதில்ன்றதையும் சொல்லுங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் போகும்போது அதை நான் உங்ககிட்டயும் கேட்கறதுல தப்பு இல்லைன்றதுனால அந்த கேள்வி உங்க முன்னாடியே வைக்கிறேன். ரைட், சரி. இதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக பதில் சொல்லுங்க. அப்படியே நம்மளுடைய விஷயங்களை சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் ஜாக்கி. இன்னொரு ஆஃப் த இன்சிடென்ட் எனக்கு இவங்க நான் இப்ப உதவாங்கன்றதெல்லாம் பத்தி நான் பேசிட்டேன், நீங்க சொல்லுங்க மேடம். இல்லையே, நான் அடியே வாங்கினது இல்லை ஜாக்கி. நான் ஸ்கூல்லயும் சரி எங்க அப்பா கிட்டயும் சரி
என்னை அடிச்சதே இல்லை. அவங்க கை ஓங்கியிருக்காங்க எங்க அப்பா என்கிட்ட ஒரு தடவை. நான் ஆமா பீரோ மேல போய் பயந்து சாஞ்சேன். எங்க அப்பா அப்படியே கையை ஓங்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். பட் உங்களுடைய 2000 அதாவது 200 300 நடிப்புகளை மேடம் 20,000 நடிப்பு ஒருத்த வந்து நீங்க பெத்து வச்சுருக்கீங்களா பண்றா பார்த்தீங்களா? அதாவது அது எப்படி சார் டக்குன்னு போய் நான் என்ன குந்தி தேவி மாதிரி நான் வந்துட்டேன். கண்டிப்பா என்கிட்ட வாங்கி தான் நீங்க பிள்ளைய பார்த்தீங்க, அது கரெக்ட் தான். சரி அது உண்மைதான். அது மாதிரி அப்ப நாம ஒண்ணு பெத்து வச்சிருக்கோம், அது ஏகப்பட்ட அதாவது ஆக்டிங் குயினே கூட சொல்லலாம். அப்படியே 2 பேரோட பிளட்டும் இருக்கு இல்லையா சார், நம்ம என்ன சும்மாவா அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்புறம் யோசிச்சு பாருங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இல்ல நான் என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு சேட்டை பண்ணிருக்கோம் என்கிட்டன்றது. அதான் உங்ககிட்ட தான், அவங்ககிட்ட பத்தி தான் பேசுறேன். நான் மத்தவங்க கிட்ட பத்தி பேசுறது நான் சொல்றேன். இப்ப நீங்க தான் லைவ்ல இருக்கீங்க, உங்ககிட்ட தான் நான் பேச முடியும். உங்ககிட்ட நான் என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். எஸ் அதேதான். லாஜிக்கலி எஸ் கரெக்ட். ஓகேவா. சோ அதனால அந்த மாதிரி தான் அது. ஓகேவா. இன்னுமே வந்து அவ எப்படின்னா அப்படியே டைப்பா மாத்துவா. இப்ப இவன் ஜாலி மூட்ல இருந்தா வேற மாதிரி இருப்பாத்துவா. இல்ல ஜாலி மூட்ல இருந்து டக்குன்னு இவங்க மாறுறாங்கன்னா கூட அவ கண்டுபிடிச்சிடுறாயா, படார்னு சொல்றா. அப்படி இல்லப்பா அப்படின்ற மாதிரி டக்குன்னு மாத்துறா. அது எப்படி மாத்துறான்னு தெரியல. கொஞ்சம் போனாலே என்ன பீட்டு அப்படிலாம் சீன் போடுவா. ஆனா அவளே வந்து மடியில உட்கார்றா, அவளே வந்து கியூட் பாய் அப்படிலாம் வரான்னு வச்சுக்கோங்க. என்னவோ ஒண்ணு நடக்குது, அப்படி ஏதோ நடக்கின்றது, இதமாயிருக்கின்றது, இருட்டில் நீ சம்திங் லைக் தட் ஏனோ அந்த மாதிரி வந்து அவ வந்து கிட்ட வந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து பட்டாம்பூச்சி பரபரக்கும் தெரிஞ்சிடும் கதை என்ன. இப்ப என்ன கேட்டீங்க அப்படி இல்லையா, அதனால நான் சொன்ன வந்தது என்னன்னா, என்ன எங்க அப்பா அடிச்சதும் இல்ல. என்ன வந்து யாருதான் அவங்க அடிச்சிருக்கா. ஏன்னா ஒரே ஒரு தடவை எங்க ஒரு அங்கிள் ஒருத்தவங்க இருக்காங்க சிசின்னு சொல்லிட்டு, இந்த வீடுகள்ல நம்ம அப்ப இருந்த வீடுகள்ல ஒரு பெரிய உரிமை கொடுப்பாங்க தெரியுங்களா. அவங்க கூட அடிக்க மாட்டாங்க, வரவும் போறவெல்லாம் நம்மள அடிச்சுட்டு போவாங்க. அது எதுக்குன்னே தெரியாது. நீ யார என் மேல கை வைக்கிறதுக்கு அப்படின்னா, என் தம்பி நான் அது பொறுக்கின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அடிச்சிட்டாரு. எப்படி பொறுக்கி நேரம் நம்ம அப்ப கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம அவரை திருப்பி அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் நேரம் கிளம்பி பேக்ல ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு எங்க அத்தைக்கு போயிட்டேன். எங்க போனா கேள்வி கேட்பாங்களோ அவங்கள அங்க போயிட்டேன். ஏன்னா எங்க அம்மா வந்து அம்மா அடிச்சுட்டாங்கன்ற மாதிரி கூட எங்க அம்மா கேள்வி கேட்கல. அவரை என்னன்னா, நீ என்ன கேள்வி கேட்டிருக்கலாம், இல்ல எங்க அப்பா என்ன கேள்வி கேட்டிருக்கலாம், யார் இவரு அடிக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நான் போய் இருக்காரு சிசி அங்கிள்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க, கிருஷ்ணன் சிசின்னு சொல்லிட்டு. சோ பார்த்தாலும் அவர் அடிச்சாரு, அவர் அடிச்சதை சொல்ல போய் 2வது தெரு. நாங்க அப்ப வந்து இது பாதிரி குப்பம்னு ஒரு இருந்தீங்க. ஆனா அந்த இடத்துக்கு அந்த சந்தில இருந்தாரு அவர் தான். அது 2வது எங்கேயோ நான் பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா அவர் வந்து இந்த ரொம்ப உரிமை எடுத்துனாலே கூட வெறுத்திருப்பான். என் பொண்டாட்டி மேல என்ன இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறாரு அப்படின்னு கூட வெறுத்திருப்பான் போது இருந்திருக்கலாம். ஆனா அவரு அதுக்கப்புறம் ரொம்ப பேசல. தெரியுமே, நீங்க தான் வச்சா ஆப்பு அப்படிப்பட்ட எங்க அத்தை இப்ப எங்க அம்மா வந்து யாரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ அந்த அத்தை வீட்டுக்கு போய் உட்காந்துட்டேன். தெரியும் மேடம், நீங்க அது பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது உங்களுக்கு வந்து இயல்பிலேயே இருக்கிறது, ரத்தத்தில் ஊறியது. சூழ்ச்சி அவங்கதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசு. இப்ப நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியும் இல்ல. எங்க அம்மாக்கு இருக்க ஏத்த மாதிரி இருக்கிற அத்தை வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, விடுடா அம்மா தானே அப்படின்ட்டுருவாங்க. ஏன் கேட்கல, என்னுடைய விஷயங்கள் வேற எதுவுமே இல்லை, ஏன் கேட்கல, அவருக்கு என்ன அந்த அளவுக்கான உரிமை நீங்க கொடுக்கறது அப்படிங்கறதான் என்னுடைய கோவம். நேரா போய் அங்க உட்காந்துட்டேன். ஒரு 3 நாள் அங்கதான் இருந்தேன், வரமாட்டேன் அப்படின்ட்டு. நான் எது வந்தாலும் இங்க அனுப்புங்க, நான் இங்க இருந்து ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். என்னாடி என் மக்கள் எல்லோரும் என்னை அங்கே வந்து பாருங்களேன். எங்க தாத்தாலாம் வந்தாரு, எல்லாரையும் விட்டு வைக்கல, ஒருத்தரையும் விட்டு வைக்கல. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா கிட்டே எங்க அத்தை சொல்லிட்டாங்க, இங்கே இருக்கட்டும், நீ சும்மா அவளை போட்டு குழந்தை இது மாதிரி பண்ணிருக்கல அப்படின்ட்டாங்க எங்க அத்தை. முடிஞ்சிச்சு. சோ அதுக்கப்புறம் எங்க தாத்தா வந்தாரு. தாத்தா வந்து எங்க தாத்தா சாரி கேட்டாரு எங்கிட்ட. சாரிடா அது தப்புதான், ஒரு புள்ளைய பெத்ததுக்கு சாரி. அவன் வந்து அதே சொன்னாரு, கேட்டிருக்கணும் ஒரு சாரி அண்ணனோ இல்ல அவளோ வந்து நீ கேட்டிருந்திருக்கணும், அந்த மாதிரி அடிச்சிருக்கவே கூடாது. என்ன பண்ண அப்படின்னா அவனை பொறுக்கின்னு சொன்னேன், பொறுக்கின்னு திருப்பி அவனை ஒரு 10 தடவை சொன்னேன். என் தம்பியை தான். பட் ஆனா அந்த இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு சிசிடிவி எல்லாம் இல்லை மேடம். ஏன்னா அவன் கழுத்திலே கால் வச்சு இழுத்துன்னு போனப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் வச்சுக்கேன். நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு அங்கிளா வந்து நான் அடிச்சு இது மாதிரி நான் மிஸ்டர்
மிஸ்டர் ஆச்சாரிங்க பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு பேத்தி அண்ட் வாட் ஷி டூயிங் இல்ல ப்ராப்ளம் என்னன்னா ஜாக்கி, இப்ப நமக்கு பிடித்தவர்கள் நம்ம சுத்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யறது எதுவுமே பெருசா தெரியும். ஆமா கியூட் ஆயிடும். பாவண்டி அதுக்கு ஒரே கோவம் வந்துட்டு குழந்தை திரு இழுத்துன்னு போயிட்டு அவ்வளவுதான். அது நம்ம அந்த மாதிரி செட் பண்ணி வச்சோம். ஆமா 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 கடைசியில் என்ன டியூனிங் நீங்க, நான் வந்து டியூன் பண்றேன், நான் வந்து எல்லாத்தையும் மாத்துறேன், நீங்க தான். அதுதாங்க கொடுமை. நான் இவ்வளவு டியூன் பண்ணி வச்சேன், நான் டியூன் ஆகி டேலண்டர்ல இருந்து உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. அது யாரு எப்படி சொன்னாலும் யாருக்கும் புரியாது. சரி விடுங்க. சரி, அதனால என்னை யாரும் அடித்தது இல்லை. ஸ்கூல்லயும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை எனக்கு இருந்தது இல்லை. ஏன் இந்த பாடம் வீட்டு பாடம் பண்ண போய் நாங்களாம் அதுவும் அது உள்ள 2 ஜட்டி, ஒரு ஜட்டி, அது மேல ஒரு டிராயர், அப்புறம் பேண்ட். அவன் அடிக்கும் போதே கண்டுபிடிச்சிருவான் மேடம். அவன் சவுண்டு கேட்கல. ஓ சூத்தாமண்டியில் அடிச்சு தொப்புன்னு கேக்குதா, அதுக்கு கீழே ஒரு அடி கீழே இருக்க மலர் மலர் கேடிப்போம், மலர் 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 விடுவோம். அதனால அதுக்கு அங்கேயும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லை. அதுதான். அதுவும் வந்து இன்னொன்னு ஸ்கூல்ல அடி வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா, பார்வதின்னு ஒரு பிடி டீச்சர் வந்து துப்பட்டா போடாம வந்ததுக்கு ஒரு தடவை வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன, அதுக்கப்புறம் அவங்களையும் விடல, நேரா போய் ஹெட் மாஸ்டர்ஸ் கேட்ட ரூம்ல போய் உட்காந்துட்டு நான். அவங்க எப்படி என்ன அடிக்கலாம், துப்பட்டா போடலைன்னு நீங்க ரூல் வச்சிருக்கீங்களா, 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து போட்டுருந்தா வரணும்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? இல்ல அப்படி இருக்கும்பொழுது என்ன, எதுக்கு எப்படி என்ன நீங்க அவங்க அடிக்கலாம், என்ன வார்ன் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல என் துப்பட்டா வாங்கி கொடுக்காது என் பேரண்ட்ஸோட மிஸ்டேக், என் பேரண்ட்ஸ் கூப்பிட்டுல நீங்க பேசிருக்கீங்க. நீங்க பாருங்களா மேடம், கரெக்டா துப்பட்டானாலே கிலோ என்ன வேலைன்னு கேக்குற ஊருக்கு கூப்பிட்டு. இப்ப பார்வதி மிஸ் பார்த்தாங்கன்னு நினைப்பாங்க, இதுக்காகவே அது போயிருந்திருக்கும் இந்த ஊருக்கு அப்படின்ட்டு. பார்வதி மிஸ் பண்ணி இங்க வந்தாலும் மிரண்டு போய் அவ்வளவுதான். அவங்கள ஸ்கூல் டிராமாவில் போய் பார்த்தோம்னா மிரண்டு அப்படி ஆறுதலே வந்திருக்கும். பாருங்க மிஸ் அப்படின்னு இருப்பேன் நான்லாம். யாழினி ஸ்கூல் டிராமாவை பார்க்க வச்சிருந்தேன். சரி, அங்கேயே அடியெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் நான்லாம் மிரண்டே போயிட்டேன். அந்த டிராமாலாம் நீங்க வாழ்க்கையில் நீங்களாம் அப்படியே பார்த்தே இருக்க முடியாது. ஆக்சுவலி எவ்ரிபடி லைக் ஓ இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்ட்டு போயிட்டு அந்த ரோமில் எல்லாம் அம்னா கட்டே நிப்பாடல தெரியுமா. நான் என்ன கேட்டேன், யாழினிய இப்ப சதியில கூட ஒரு ஒண்ணு இருக்கும்போது இங்க என்ன பாக்குற அப்படின்ற மாதிரி ஒரு வந்து மறைச்சிக்குவார் கமல்லாம். அந்த யாழினிய நீச்சல் குளத்துக்கு விட்டுட்டு இங்க மேல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் சரி ஒண்ணுக்கு வருது என்று போனா எல்லாம் அம்னா சுத்திட்டு எங்க ஊர்ல கோமரமா கட்டிட்டு நீங்க சொன்ன ஒரு மென்னுக்கு இன்னொரு மென் கொடுக்கக்கூடிய அப்படிலாம் கிடையாது. இந்த பக்கம் அது ஏசியாஸ் பக்கம், ஏசியன்ஸ் அந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப சாதாரணமாக, அதுவும் முக்கியமா ஜாக்கி சான் படத்தெல்லாம் பார்த்தோன்னா அந்த இதெல்லாம் காமிக்கிறதுலாம் அங்கே வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. எஸ் சொல்லுங்க. ஓகேவா. அதனால அங்கேயும் அந்த வாய்ப்புகள்லாம் இல்லாம போச்சு. அதிகபட்சம் எங்க அப்பா என்ன திட்டுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னா வெளில போய் நிக்க வைப்பாரு ஜாக்கி. ஓகே, அடிக்கலாம் மாட்டாரு, வாசல்ல போய் நிக்க வைப்பாரு. ரொம்ப அவமானமா இருக்கும் எனக்கு. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு நாள் கழிச்சு கையெழுத்து போடுவாரு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா அன்னைக்கு கையெழுத்து போட மாட்டாரு, மறுநாள் காலைல கையெழுத்து போடுவாரு. செகண்ட் ரேங்க்னா 2 days கழிச்சு வெளில போய் நிக்கணும்னு வரும். ஒரு வாரம் ஒரு half an hour வெளில போய் நிக்க வைப்பாரு. அந்த டைம்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. கையெழுத்து போறது முதல் நாள் வரையும் பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு நாளைக்கு காலைல ஒரு கையெழுத்து போறேன், இன்னில இருந்து நான் நல்ல பையனா இருப்பேன், வீட்டுல இருப்பேன், 6 மணிக்கு வருவேன், மூஞ்ச கழுவேன், விபூதி வச்சுக்குவேன், இப்படி வச்சு சீவி இந்த பக்கம் அப்படி தூக்கி இந்த பக்கம் மொப்பு அதாவது இதுவே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வச்சு சீவிக்கிட்டு கட்டதும் பெற்றதும் அந்த பசங்க படத்துல அப்படி கட்டதும் பெற்றதும் அந்த மாதிரி வந்து உட்காருவேன். எங்க அப்பா யோசிப்பாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, பிள்ளைக்கு புத்தி வந்துருச்சு பொட்டி சார் எடுத்து கையில் கொடுவாரு. அங்க ஒரு மயிரும் கிடையாது, இந்த பக்கம் பார்த்தா அங்கங்க வந்து சன்ன தெரியாது எல்லாம் பண்ணும். ஆனா நக்கல் பயிறு பயங்கரமா பொட்டி சார் எடுத்து கையில் கொடுங்க பிள்ளைக்கு புத்தி வந்துது அப்படின்னு. அதாவது தெரியல, அந்த புத்தி என்கிட்ட கொஞ்சம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அது எங்க வருது, இந்த கண்ணி எங்க வருது நம்மளுக்கு. ஒருத்தவங்க ஒழுங்கா ஒரு அதாவது செய்யவே செய்யாதவங்க ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்யறாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன யாராவது இந்த மாதிரி இடத்துல டக்கு நக்கல் வந்து விட்டா பயங்கரமா. நேத்து வந்து சண்டை வந்து என்ன சண்டை அப்படின்னா யாராவது கேட்டாங்களா இப்ப நேத்து என்ன சரி வேணாம் சார் வேற நான் சொல்ல இல்ல அது வந்து காரணம் தான். அந்த மாதிரி சின்ன ட்ரிகர் பாயிண்ட்ல ஏதாவது ஏன்டி நானே திருந்தி இருக்கேன், என்ன பழச வந்து நீ ஞாபகப்படுத்துற. எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாரு, பாயிண்ட் கன்ஃபியூஷன் மேடம் ஒருத்த ஏன் இது வந்து அப்படின்னு பாத்தீங்களா நான் சொல்றீங்களா எனக்கு அது இதுதான் இந்த ட்ராமா எப்படி உருவாக்கியிருக்கான் எங்க அப்பா அப்படின்னா மிஸ்டர் வடமலை
என்ன பண்ணா இதே தான் பண்ணுவோம். அதாவது நம்ம யோகிய மயிரா மாறி நல்லா தான் பண்ணும்போது நக்கல் விடுவானா போடா மயிறு உனக்கு பண்ணி வந்து பார்த்து நான் இப்போ எல்லாம் ஓடுறது விளையாடுறதுலாம் விட்டு சில்லு விளையாடுறாங்க குண்டு விளையாடுறாங்க விட்டு இங்கே வந்து உட்காந்தா ஏன்னா நீ நக்கல் ஒரு மயிறு விடுவியா இரு நான் இனிமேல் உனக்கு அதை செய்யவே மாட்டேன்னு கிளம்புவேன் நான். ஓகே, அந்த ட்ரிகர் தான் மேடம். கரெக்ட் மேடம். என்ன ஐயோ நான் உண்மையிலே நேற்று ஒரு கதை ஒன்று யோசிச்சேன் இல்லையா, அது வந்து எங்கேயுமே அது செட் ஆக மாட்டேன். அந்த கதை பொறுத்திக்கவே முடியல. உண்மையிலே இந்த கயாஸ் தியரி மாதிரி எங்கேயோ டீச்சர் ஒன்று அடிக்க அதை எடுத்து இன்னைக்கு பேச டக்குன்னு அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சது பாருங்க. ரியலி நைஸ். நீங்க அவேவா இருக்கீங்க மேடம். அட்லீஸ்ட் இந்த பக்கமாவது வாங்கலாம். எனக்கு உங்க ஃபேஸ் ஃபுல்லா தெரியும். ஐயோ இந்த பக்கம் வந்தாலும் மூஞ்சி தொப்பா அதுக்கு கீழே ஜட்டி போட்டு உட்கார்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து உட்காருங்க அவ்வளவுதான். எப்போ பார்த்தாலும் நான் தான் இருக்கேனே. ஐயோ நீங்க ரொம்ப வரீங்க மேம். உங்களுக்கு கொஞ்சமா வாங்கினா தெரியாதா உங்களுக்கு? கொஞ்சமா தானே. ஓகே, கொஞ்சமா வந்து இந்த போன் எடுங்களா, கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம். இப்ப எப்படி இருக்கு எனக்கு? இப்பவுமே எனக்கு ஓகே ஃபைன், ஓரளவுக்கு ஓகே. இப்பதாங்க உங்களை நேரா இப்படி பாக்குற மாதிரி இருக்கு. சைடு ஒன்றரை கண்ண மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு மேடம். இப்படி பாக்குறது இப்படி இருக்கு. அப்படியா சொல்றேன்? அப்படி அவ்வளவு அளவுக்கு இல்ல. சரி ஓகே, இட்ஸ் ஓகே. இத கூட இப்ப கொஞ்சம் நெகட்டிவ் அத பண்ண போறேன் இப்ப நான். இதான் புரியுதுங்களா? எத்தனை வருஷத்துக்கு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு பேசி எனக்கு கூட தான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இன்னுமே எத்தனையோ வருஷத்துக்கு இன்னுமே ஆயிட்டு இருக்கு. இன்னுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும்? வேண்டி விரும்பி கூட்டு வந்தீங்களா? அதேதான் உங்களுக்கும். நான் வேண்டி விரும்பி கூட்டதை கூட இழுத்துன்னு வரல. நான் பாட்டுக்கு BB2ல உட்காந்து எதை பேசியிருந்தேன். அதை கட் பண்ணிடுங்கன்னு வேற சொன்னேன். எடிட்டிங்ல போட்டீங்கல்ல, நான் போட சொன்னேன். சரி நம்ம வேண்டாம். கரெக்டா இருக்கு. நீங்களும் பாக்குறேன், இதையும் பாக்குறேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாக்குற மாதிரியே இருக்கு மேடம். அங்க போய் அவையில போய் உட்காந்துக்கிட்டு நல்லா வாங்கினா அப்படி டிவி மறக்கிற மாதிரி ஃபுல்லா வந்து பிந்து கோஷ் மாதிரி இப்படி வரீங்க. கொஞ்சம் இல்ல மேடம். என்ன நீங்க பிந்து கோஷ் அப்படின்னு சொல்லி அப்படி மேடம். நீங்க இந்த பக்கம் வந்து நீங்க மான் அப்படியே அவே வந்துட்டீங்க. நீங்க ஃபுல்லா டிவியே எனக்கு மறைச்சிட்டு இவ்வளவு பெரிய டிவி வாங்கி வச்சு கமெண்ட் படிக்கிறதுக்கு அதான் என்ன இது அடுத்த பாடி ஷேமிங். அவ்வளவு பெரிய டிவியே தெரியாத அளவுக்கு சுதா இருந்திருக்காங்க. செகண்ட் பாடி ஷேமிங். நான் டிஜிட்டல் இதெல்லாம் ரெக்கார்ட். ஓகேவா? சரி விஷயத்துக்கு வருவோம். சோ அந்த மாதிரி எங்க வீடுல யாருமே அடிச்சது இல்ல. அதே மாதிரி நோவே சொல்ல மாட்டாங்க. எங்க அத்தை வந்து சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நோ அப்படிங்கிற வார்த்தையை தப்பான வார்த்தை அப்படின்வாங்க. இது நோ நெகட்டிவா சொல்றீங்க குழந்தைக்கு. அத கேட்கும்போது சொன்னாங்க ராதாம்மா. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா மேடம், இந்த கான்ட்ராக்டரியா இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு அது ரொம்ப இதுவா இருக்கும். எனக்கு கரெக்டா சொன்னா சொல்லிடுவேன் நான். ஆமா போழைய ஆமா இதுவா ஆமா உனக்கு முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி சார் அதெல்லாம் எங்களை வளர்க்கும் பொழுது நோலாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லும் பொழுதே வந்து ஏன் செய்யக்கூடாதுங்கிறது தான் சொல்லுவாங்களே தவிர்த்து இப்ப சாப்பிடாத அப்புறமா சாப்பிடு அந்த மாதிரி பேசுவாங்க. நோ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளே உபயோகிக்க மாட்டாங்க. ஓகேவா? அதேதான் தாத்தாவும். நீ வந்து இப்ப போய் விளையாடணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விளையாட போகாதன்னு சொல்ல மாட்டாங்க. நீ இப்போ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு 10 minutes ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்கன்னா நீ போலாம் அப்படின்ட்டுருவாங்க. சோ அப்ப சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் அது ஈஸியா இருந்தது. அது ஒண்ணு. இன்னொன்னு இயல்பாவே அதனால கொஞ்சம் கோவம்லாம் வர ஜாஸ்தி. யாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து என்கிட்ட எடுத்துட்டு வர மாட்டாங்க. எல்லாருமே அந்த மாதிரி தான். அந்த கண்டிப்புன்னு அவ்வளவுதான். அதுக்கு மேல தெரியல, இருந்தது இல்ல. எங்க அம்மா என்ன அடிக்க ட்ரை எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை கை புடிச்சிட்டு கிவ் ரெஸ்பெக்ட். ஆமா அந்த மாதிரி ஏதாவது மைண்ட் வாய்ஸ் அந்த மாதிரி எனக்கு அப்பெல்லாம் அந்த வார்த்தை தெரியாது. எப்பயிலும் தெரியாது மேடம். 12th அப்புறம் தான் சார். அதாவது என்ன பண்ண முடியும், நம்மளே போய் கழனி பண்ணையில கை விட்டு தேடி எடுத்தது என்ன அப்படின்னு கேட்டோம். அதனால அப்ப கூட தெரியாது சார். அப்ப கூட நீங்க என்கிட்ட பேசினது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி டைம்ல தான் தெரியும். வர ஆரம்பிச்சப்பதான் ஆமா யார் யாரையும் திட்டும் போது இவனே என்ன திட்டம், இது கெட்டா போல இவன் திட்டுறான் இவன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான வார்த்தைகள் தெரியும். ஓகே, மற்றபடி வேற எதுவும் பண்ணதில்லை சார். அதிகபட்சம் அவங்க பிடிக்கும் போது சொல்லிட்டேன், கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஆமா கை பிடிச்சி சொல்லிட்டேன், என்னன்னு சொன்னாங்க, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு. உங்க அம்மா புரிஞ்சுதா மேடம்? ஆமா எங்க அம்மா உடனே அப்படியே கை விட்டு அப்படியே போயிட்டாங்க. அதுக்கு மேல எதுவும் வந்து இது பண்ணல. ஏன்னா அதுக்கு அடுத்து நான் வந்து எனக்கு தெரியும் திரும்பவும் தாத்தா வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்காங்க, என்ன பாருங்க நீ இந்த அப்பயே வந்து ஒரு கதை வளர்த்தனவங்க நீங்க. ஆமா அப்புறமும் திரும்பி அங்கே பக்கத்துலயே தான் இருந்தாங்க எங்க ஹேமத்தை. எனக்கு பிரச்சனையே இல்ல. வீடெல்லாம் நிறைய இருக்காது. ஒரு மாதிரி அங்கிருந்து அப்படியே நேர ஒரே சந்து அப்படியே நேர வந்துடலாம்.
அந்த மாதிரி நானும் அப்படிதான் பண்ணுவேன், எங்க அத்தை பையனும் அப்படிதான் பண்ணுவான். அவனே ஏதாவதுன்னா அவன் கொச்சிட்டானா அவன் இங்க வந்துருவான். அந்த மாதிரி நாங்க 2 பேரும். உங்க பசங்களை யார் மேடம்? ராமன். தெரியும். இந்த பேக்ல கர்ச்சிப்லாம் வச்சுட்டு வாட்டர் பாட்டிலோட வருவானே அவன் தானே மேடம்? எஸ் சார். ஓகேவா? சோ எங்க காதல வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது பக்கத்துல அவன் தான் இருந்தான். ஆமா ஆமா ஆமா. எஸ் எஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து வளர்த்த முறைகள். இதுதான் எங்க அப்பாவுமே ஒரு தடவை பரத் ராமன்ல அதான் எங்க அத்தை பசங்களை அடிக்க போகும்பொழுது எங்க அத்தை சொன்னது பசங்க மேல கை வைக்க கூடாது கண்ணா அப்படி. நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா. சரி, மோஸ்ட் பிஹேவியர். அதாவது 2 பேர் இல்ல மேடம், செல்ல பேர் இல்ல. சரி. ஆமா, 3 பேர் வைப்பாங்க. ரைட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல். இப்படி தான் இருந்தது, அடி கிடையாது. இப்போ யாழ்னிக்கு அப்படின்னு வரும்பொழுது தப்பு அப்படிங்கறத வந்து வேற யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டுறதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் மேடம் என் பொண்ணு புரிஞ்சுக்கோ. ஆனா நாங்க தப்புன்னு சொல்லி தான் நாங்க புரிய வச்சிருக்கோம். பட் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லாவே மோஸ்ட்லி குறைச்சிட்டேன். நான் ரொம்ப குறைச்சிட்டேன். அவளை அடிச்சதெல்லாம் இல்லை, ரொம்ப குறைச்சாச்சு. முன்னாடிலாம் ஆனா வச்சு வாங்கியிருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏன் அதை வந்து செய்யக்கூடாது, பிரம்பு அப்படின்ற இடத்துக்கு ஏன் வரக்கூடாதுன்றதுக்கான விஷயத்தை நான் இங்க எட்டு வரேன். ரைட். இப்போ வந்து ஒரு வாதியார் 2-3 வாதியாருங்க படிக்கல நடிப்பாங்க. சில சைக்கோ மைரான்லாம் இருக்கானுங்க, சில சைக்கோ சனியன்லாம் இருக்குதுங்க. வீட்டுல அவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கும், நேரா எடுத்து வந்து எங்கேயோ போற மாதிரி எது என் மேல வந்து ஏறாத்தான் திடீர்னு பார்த்தா வீட்டு பாடத்தை எடுத்து வந்து வைப்பா, இல்லைன்னா மேக்ஸ்ல ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் உடச்சிட்டு இருப்பா. அன்னைக்கு அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும். அதுக்கு பள்ளிக்கடை வந்து பசங்க தான் அட்டி பின்னி எடுத்துரும் அந்த சனியை. அதே மாதிரி ஜென்ஸ்லேயும் ஒரு வாதியார் ஒருத்தர், அவரும் வந்து சைக்கோத்தனமான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர்லாம் பார்த்தாலே பிடிக்காது தெரியுமா. இப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கோம், சில பேரெல்லாம் வந்து அவங்க பழகிருக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி எரிச்ச மயிராக வரும். அந்த சனியருக்கு இங்கே வந்தது அப்படியே மூஞ்செல்லாம் கடன்னு போவோம். இப்போ என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு என்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, என் மூஞ்சிலே தெரிஞ்சிடும். பிடிக்கலைன்னா அதை வந்து என்னால் அதை மறைக்கவோ இல்லை சிரிக்கவோ எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே இந்த உர்றாங்குட்டா மாதிரி மாறிடுமா. என் பொண்ணாட்டி சொல்லுவா, தயவு செய்து கொஞ்சம் இலகோ வச்சுக்கோ, இன்னொரு 10 நிமிஷம் அந்த எடுத்து விட்டு போயிடலாம் அப்படின்னுவா. ஆனால் என்னன்னா என்னால் அது மாதிரி அந்த இயல்பு அந்த என்ன சொல்றது அந்த மாதிரி இருக்க முடியாது. என் மூஞ்சிலே தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா நான். ஸோ அதனாலே எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதன் மூலமா எனக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தாலே பிடிக்காம போற பசங்களும் ஒரு லிஸ்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இயல்பாவே மனிதர்களுக்கு சில பேர் பார்த்தாலே பிடிக்காது. ஆமா, சிலது வந்து அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா பிடிக்காது. சில பேர் பேச பிடிக்காது, சில பேர் சிரிச்சா பிடிக்காது. இப்ப என்ன மயிரை பிடிக்கிட்டாங்க, நீங்க சிரிச்சிட்டு இருந்தது சனியா பெரிய மயிர் மாதிரி நடந்துக்கிச்சு. அது இன்னும் சைடுல வந்து ஏதாவது ஒரு கதை போகுது மாதிரிலாம். அப்ப வந்து அந்த கதையில என்னன்னா பார்த்தா பிடிக்காது, பேசினா பிடிக்காதுன்னு ஒரு ரகம் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. பட் இந்த கூடல் என்ன செய்வாங்கன்னா, அவனை பத்தி நமக்கு தப்பா அவளை பத்தி தப்பா நம்ம கிட்ட சொல்லும்போது நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த மாதிரி வச்சுட்டே பார்ப்போம். அவளை கடைசியா பழகி பார்த்தா தெரியும் அது வந்து அவ்வளவு கைண்டா இருக்கும், நம்ம மேல அவ்வளவு லவ்வா இருக்கும். நாம தெரியாம இந்த பிள்ளைய வந்து நம்ம வந்து தப்பா நினைச்சிட்டோமே, தப்பா நம்ம வந்து திட்டமே அப்படிலாம் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வைப்பானுங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் அடிபட்டு உதப்பட்டு அசிங்கப்பட்டு தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது சில வாத்தியாரங்களுக்கு இந்த மாதிரியான பசங்களை பார்த்தாலே பிடிக்காது. எஸ், கரெக்ட், பார்த்தாலே பிடிக்காது. இப்போ உங்களுக்கு துப்பட்டா போட்டு தொழில்ட்டு உங்கள் டீச்சரே சொன்னாங்களா, அந்த மாதிரி கதை நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவனை காட்டி பட்டுறது, அவனை வந்து உடைக்கிறது. இந்த விஷயங்களைத்தான் இந்த பிரம்பு வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இந்த ரோல் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, வாத்தியம் அடிக்கிறான் போய்க்கிறான் சொல்லி படிக்கிற பசங்க வீட்டில் படிக்கிற பசங்க படிச்சிடும். ஒரு கூழ் வேலை செஞ்சு எடுத்துட்டு வந்து கூழை ஊற்றி கஞ்சி காய்ச்சி குடிசை வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வந்து எல்லா வேலையும் பண்ண முடியும் சொல்லுங்க? கண்டிப்பா. அவன் வீட்டில் படிக்கிறதுக்கான சூழலே இல்லாத போது அவன் வந்து மதியான உணவும் காலை உணவும் போடுறாங்கன்னா அவன் ஸ்கூலுக்கு வரான். அங்கே வந்து நீங்க அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பொண்ணு திடீர்னு வந்து அந்த பொண்ணு மேக்ஸ் போடும்போது அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு ஒரு ஸ்பார்க், அங்க ஒரு இடைநிற்றல் இல்லாம ஒரு பையன் வந்து வளருவான்ல. அப்ப இந்த பெரம்பு அடிக்கிறது, பசங்களை அடிக்கிறது, இதெல்லாம் வந்து என்னன்னா பசங்களை இடைநிற்றலுக்கான காரணம், பள்ளிக்கு வருவதை இடைநிற்றலுக்கான காரணமாகவும், அதே மாதிரி பசங்க வந்து கல்வி மீதான ஒரு வெறுப்பை உருவாக்குறதுக்கான காரணமாகவும் இருக்கு. இப்ப இவங்க வீட்டுல அடிச்சதே இல்லை, அடிச்சாலும் பேக் தூக்கி போறதுக்கு தாத்தா விழுந்தது, நான் எங்க போறது, சுத்தி கொத்த அங்கேதான் வந்து நிக்கணும். அப்பேற்பட்ட சூழ்நிலை நான் வேண்டிலாம் கொத்த எங்கேயாவது போகும்போது செத்துடணும்,
கிளம்பும்போதே ஒருத்தன் முடிச்சிருந்தேன் வந்து உதச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா அப்படி தான் நினச்சிடணும். அந்த மாதிரி வந்து அந்த அடியினுடைய கொடுமைகள் வந்து அது அப்படி தான் தோணும். வாத்தியார் எங்கேயாவது வந்து லாரி கீரி மோதிக்கணும்லாம் நினச்சிருக்கணும். இப்படிலாம் நம்ம வந்து அந்த அடியை வாங்க முடியல, போகிறதுக்கு வேறு வழி கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம வந்து பேப்பர் போட ஐ குவிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்துடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கு வேற வழிகளே இல்லாத ஒரு சிறார் மனநிலையில வந்து அது எவ்வளோ பெரிய ட்ராமா அப்படின்றதும், ஒரு வாத்தியாரன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு டமால் எட்டி டமால் அரைஞ்சான் இந்த இது சயின்ஸ் லேப் ஆப்போசிட்ல. இன்னைக்கெல்லாம் வந்து ஒம்மால அப்படியே அது சொல்றேன், அது இதெல்லாம் தான் ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த சண்டை சிறு ஏறுறதுக்கெல்லாம் வந்து காரணம் அதுதான். ஏன் இப்போ இந்த பெரம்பு விஷயத்துக்கு வரேன். இந்த பெரம்பு விஷயத்துல வாதியார்கள் அதை எடுத்தாங்கன்னா அது இந்த மாதிரி வருது. அப்ப இதே வந்து ஒரு பேரண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா என்ன ஆகுன்னா, குழந்தைங்க சுத்தமா மதிக்காம போயிடும். ஆக இந்த கண்ட்ரோல்டாக கண்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்னன்னா ஒரு பேரண்டா இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு தெரியும். இப்போ நான் என் கோவம் எல்லாம் மீறும் போது சொல்லுவா டக்குன்னு, ஜாக்கி 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 ரொம்ப ரொம்ப போகுது வேணாம் நீ இதை திட்டிட்டு கூட போடு, அது வேற இந்த வார்த்தை சொல்லாது அந்த வார்த்தை சொல்லாத, டக்குன்னு எனக்கு வந்து கான்சியஸ் மாறும். ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து பவர் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவரை வந்து நீங்க யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க. நீங்க சாதாரணமாக பேங்க்ல இருக்கிற செக்யூரிட்டியில இருந்து என்ன ஹை லெவல்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வரலையும் இந்த பவர் ஒரு கைக்கு வரும்போது ஒன்றும் இல்லை. நீங்க நல்ல பேங்க்ல பாத்தீங்கன்னா வாசல உட்காந்துருப்பான், நீங்க வண்டி எடுத்துன்னு போய் நிறுத்தி எல்லாம் முடிச்சு சார் இங்க வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு வருவான். இது என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு எச்சக்கல மனநிலை, இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளானது. அந்த பவர் ஒன்று. இப்ப நீ என்ன சொல்லுவேன், நான் அங்க நிறுத்தக்கூடாதுன்னுவேன். இவன் என்ன சொல்லுவான், நிறுத்தலைன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் வந்து போலீஸ் ஃபோன் பண்ணா அவன் வந்து வண்டி வந்து லாக் பண்ணுவான். இப்போ உங்களுக்கு ஏன்னா நான் நிறுத்த வண்டி பார்த்துட்டு இருந்தியாடா, நீங்க ஏடிஎம் வாசலாம் நீங்க கவனிக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா வந்து ஒரு மாதிரி மோசமான ஒரு மனநிலை அது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல்டு வந்து ஃபேமிலியில் நம்ம இருக்கும்போது ஒரு கண்ட்ரோல்டு இருக்கும். ஆனால் இதே பிடிக்காத ஒரு வாத்தியார் வந்து பிள்ளைங்க பிடிக்காத ஒரு வாத்தியார் தான் அடிச்சான என்ன பண்ணுவீங்க? துருன்னு ஒரு குழந்தை வந்து நிறைய பேசுது, நிறைய கேள்விகள் கேட்குறதுனாலே சில பேர் பிடிக்காம போயிடுச்சுன்னா அவங்க பெறம்பெடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன ஆகுவீங்க? அதனால்தான் பிரம்புகளை அரசாங்கம் வந்து கொடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது பசங்களை. இப்போ அதுவாது நம்ம ஊர்லயாவது இந்த பிரம்பை பற்றி பேசுகிறான், இங்கே வந்து உள்ளாரத்தை எழுதுவோம். ஆமாம் நீங்க இந்த ஒண்ணும் இல்லை, நாங்க முந்தா நாள் ஷோகேஸ்ல பார்த்தோம், இந்த அராத்துங்க எல்லாம் சைக்கிளை சுத்திட்டு இருந்தா திடீர்னு என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியல, ஒரு போலீஸ் தெருத்துது அவனை. இப்ப கூட வந்து இந்த தண்ணி குண்டி கழுவு கூட தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டு ஒரு தாத்தா வந்து ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு 24/7 வந்து தண்ணி வருது, அவருக்கு தண்ணி இல்லைன்னா அவருடைய கதை அதுவும் காஞ்சி போடுவீங்க எல்லாம் பயங்கரமா, பச்சை தண்ணியில கூட கழுவ முடியாதுன்னு அந்த மாதிரி தடிப்பு மேல பண்ணிட்டு இருந்தாரு. அதுல எவனோ ஒருத்தன் போய் என்ன பண்ணிருக்கான், இந்த ஊர்ல முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் இவங்க ஊருக்கு சிட்டிசன், அவன் சிட்டிசன், அவ்வளவுதான். அவனுக்கான தொழுகையோ அவனுக்கான பிரேயர்ஸோ அவன் பார்த்துக்கலாம், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும், தட்ஸ் ஆல். இவன் என்ன பண்ணியிருக்கான், போராட்டம் பண்ண பாகிஸ்தான் தூதரத்தை போய் இங்கே இருக்கிற சங்கிங்க போய் இருக்கிறவமானது நாளைக்கு போனது ஏன் போனாட்டாடி இருக்குது, என்ன உங்க ஆளெல்லாம் போய் பண்ணாங்களாமே அப்படின்ட்டு அதெல்லாம் வைரல். ஏன்னா நீங்களே வாட்ஸ்அப்பில் சுற்றிட்டு இருக்கீங்க, அவன் இருக்க மாட்டான், அவனுங்க யூஸ் பண்ண மாட்டானுங்க. இந்த மாதிரி தான் உள்ளார வந்து இவனுக்கு வந்து நம்ம நாட்டையே கெடுக்கிறானுங்கன்னு அவனுக்கு பேச மாட்டாங்களா? கண்டிப்பாக செய்வார்கள். அவனுக்கு எப்படி நாளைக்கு வந்து கேள்வி கேட்பான் அப்படி இருந்தாலும். இன்னும் அவங்க ஆளுங்கெல்லாம் போயிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கான், ஒருத்தன் ஒரு முஸ்லீம் போலீஸ் ஆஃபீஸரை வந்து இவன் வந்து இன ரீதியாக வந்து ஏதோ பேசியிருக்கான், அவனை தெத்துன்னு போய் பருப்படுத்திருக்கானுங்க. எல்லாரும் பாயகேன்றான், பிடிச்சது தான். இப்போ இந்த நேரத்தில் தான் அதாவது என்ன அதை வந்து பரப்பப்படுது அப்படின்னா, முஸ்லீம்கள் என்னாலே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் ஒரு விஷயத்தையும் எடுத்து வரீங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அலைகுடா நாடுகள்ல இருந்து குரல் எழுப்பப்படுகிறது. If all Muslims are terrorists, then why millions of Hindu people living, earning, getting luxurious lifestyle and getting world best safety in Middle East country அப்படின்னு கேட்டான். முடிஞ்சது. தெரித்தி சீட்டை கீழ்ச்சென்ட் என்ன அவங்க தெரியும்ல, யாரு குற்றவாளிகளோ யாரு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டார்களோ, அது பச்சை சங்கியா இருக்கட்டும், நான் தான் சொல்றேன், பச்சை சங்கியா இருக்கட்டும், காவி சங்கியா இருக்கட்டும், யாரோ அவங்கள நீ கைது பண்ணணும். அவங்க மீது விசாரணை அமைப்புகளை பண்ணி அவங்கள கைது பண்ணி உள்ளார போட்டா பரவாயில்ல. நீ வந்து இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் குற்றம் சாட்டிருக்கு, ஜீலம் நதியில வந்து சொல்லாம தண்ணி திறந்து விட்டாங்க, வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சரி, இப்ப இதே விஷயத்த வந்து அவனுக்கு வந்து இதை இப்ப நீங்க செஞ்ச மாதிரி அவன் எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் கல்பனை, நீங்க என்ன பண்ணுவீங்க?
ஏன் நீங்க ஏங்க ஒரு இந்த நேரத்து அதான் நம்ம முன்னாடியே சொல்றதா ராஜா சொல்றதுல நிறைய விஷயங்கள் ஒரு சட்டம் உருவாகிறதுக்கு ஏகப்பட்ட கம்யூனிட்டியில இருக்கிற ஆட்களுடைய செயல்பாடுகள் தான் நீங்க இதையே போடுறீங்க. என் ஜாதிக்காரனா போடுவோன்னா நீங்க கடைசியில் அம்மனை கடையை தான் சுத்திட்டு இருக்கணும். நிறுவத்தோடு வாங்க முடியாது. புள்ள கூட அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதுல. புரிஞ்சிச்சு சார். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா தற்குறித்தனமா உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க இருக்கிற ஒரு சமூகத்தை அதுவும் வந்து இங்க வந்து மதசார்பற்ற நாடு இத்தனை வருஷமும் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அவுரங்கசீப் இதை வந்து தூக்கிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்கான்னு போய் பாக்குறீங்க நீங்க. 830 வருடமாக ஆண்ட அவர்கள் ஒரு நாளும் இங்க இருக்கிற செல்வங்களை அவர்கள் எடுத்து செல்லவே இல்லை. இங்க வந்து தீனியலாகின்ற மதத்துல அக்பர் ஆரம்பிச்சு வச்சான். எல்லோரும் சம்மதம் எல்லோரும் நல்லது அப்படின்ட்டு. பிரிட்டிஷ்காரன் தான் 200 வருஷத்துல இங்க இருக்கிற செல்வத்தை எடுத்து போனாலும் அவன் ஒரு நாள் இங்க இருக்கிற செல்வத்தை எடுத்துன்னு போக வேணதே இல்லை. இங்க ஆண்டான், இங்க இருக்கிறவங்களுக்கு நான் மரியாதையை கொடுத்தான். வெற்றியில தோல்வியில போர்கள்ல எல்லாமே சகஜம். நீங்களுக்கு பண்ணாத அட்டுழியமா இல்ல அவன் பண்ணாத அட்டுழியமா எல்லாமே சரிதான். போருன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மயிரங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இப்ப எட்டு வந்து நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வேஷம் பண்ணிருக்கீங்க. சதின்ற அமைப்புல நீங்க எவ்வளவு பொம்பளைங்களை துருக்கி போட்டுருக்கீங்க. அப்ப நீங்க அவ்வளவு யோகி மயிரானீங்க. நான் கேட்க மாட்டேன். சப்ஜெக்ட் எங்க போயிடுச்சு நினைக்கிறேன். ஆமா சார், வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஒட்டுமொத்தமாக நீங்க இப்படி பண்ணீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல வந்து எத்தனை பேர் இருக்கான்னு போட்டு வச்சிருக்கான் பாருங்க. அங்க பாருங்க டோட்டலா ஒமான்ல எத்தனை லட்சம் பேர் இருக்கான். ஏமான்ல 29 lakhs இல்ல 2 lakhs 90 இல்ல சார் 2 crores சார். ஆமா 2 crores 97 lakhs 10,000 அப்படி வருது. அவங்க அவ்வளோ பேர்ல 2,90,103 வந்து ஹிந்துஸா. 9,86,900 யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்து ஹிந்துஸ். 4 lakhக்கு மேல வந்து சவுதி அரேபியால, அதே 4 lakhக்கு மேல இருக்கிறவங்க குவைத்ல, கட்டார்ல 3,30,000 பேர் இருக்காங்க. இங்க காவிங்க இங்க ஏதோ ஒண்ணு பண்ணா எல்லாருமே இந்துக்கள் எல்லாருமே தப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா நீங்க என்ன கதையை பண்ணுவீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, டெரரிஸ்ட் நாட்டுல இருந்து என்ன மயிரிடா பெட்ரோல் வாங்குறீங்க? என்ன வாங்குறீங்க? எதுக்கு வாங்குறீங்க நீங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சோ இந்த மாதிரியான சகோதரத்துவமா இருக்கிற தப்புகள் ரெண்டு பக்கமும் இருக்கு. காவியும் பண்றான், பச்சை சங்கியும் பண்றான் போது எவன் தப்பு பண்ணா நான் அவனை பண்ணு. இன்னைக்கு நீங்க பீகார் தேர்தலுக்காக இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் எல்லாம் அங்க இருந்தவங்களே உடைக்கிறாங்க. அந்த பயணிகளே உடைக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்களே உடைக்கிறாங்க. என்ன வந்து குதிரையில காப்பாத்திட்டு போனது ஒரு முஸ்லீம், எல்லா இளைஞரையும் காப்பாத்தினாங்க, ஒரு போலீஸ் கிடையாது அங்க அப்படின்னு அவங்களே அதை உடைச்சிட்டு இருக்காங்க. ரைட். இப்ப இந்த இந்த பவர் ஒரு வாதியாருக்கு பிறம்பாக கொடுக்கப்பட்டால் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். ஒரு அதீதமான ஒரு பவர் போச்சுன்னா அது எப்படி ஆகும்னா இப்படிதான் ஆகும். கண்டிப்புகள் வேற, பெரும்பால வச்சு அடிக்கிறதுங்கிறது வேற. கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து நான் வீட்ல இருந்தே இருக்கணும்னு சொல்றேன். இப்ப வீட்ல இருந்தே இருக்கணும்னா மிஸ் திட்டாங்க அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க, நம்மள ஃபர்ஸ்ட் அடிச்சிருவாங்க. மிஸ் திட்டுற அளவுக்கு நீ என்ன பண்ண, என்ன அங்க என்ன இருக்குன்னே தெரியாது, எதுக்கு அடிச்சாங்கன்னே தெரியாது. முதல்ல ஒரு 2 அடி போட்டு அடுத்ததே கேள்வியா கேட்பாங்க. இதை நான் நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல கூட பாத்திருக்கேன். ஒரு பையனுக்கும் நமக்கு சண்டை நடக்குது, ஒரு பொண்ணுக்கும் நமக்கு சண்டை நடக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தான் விழும். அதுக்கப்புறம் தான் போய் அவன் நம்மள அடிச்சானா இல்லையாங்கிறதே கேட்பாங்க. அப்படி அவன் திரும்பி நம்மள அடிச்சானாலும் அவங்ககிட்ட எல்லாம் நீ எதுக்கு பழகுறன்னு திருப்பி அடி விடும். இதான் வந்து இருந்தது. ஆனா இப்போ நீங்க அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு மிஸ் வந்து என்ன கண்டிக்கிறாங்கன்னா உடனே பையத்திட்டு போய் என் பசங்களை நீங்க மிரட்டினாங்களாமே, என் குழந்தை நீங்க இன்னைக்கு திட்டினீங்களாமே, திட்டுறதுக்கே நீங்க கேள்விகளை கேட்காதீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்குள்ளார அப்பா வந்து குழந்தைய மிரட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கிடுகிடுன்னு ஓடி போயிட்டு இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு தடுக்காதீங்க. அந்த சேம் வைஸ் வர்சா. அதுவும் முக்கியமா நிறைய வீடுகள்ல ஒய்ஃப் வந்து ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஹஸ்பண்ட்ஸ் வந்து அதை தடுப்பாங்க. அந்த பொம்பளைக்கு வந்து மரியாதை இல்லாம போயிடுமா? அது எதுவும் எப்படி மதிக்க சொல்லுங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு பொண்ணோ பையனோ என்ன தோணும் அப்படின்னா, பவர் வந்து உங்ககிட்ட கிடையாது, நீ டம்மியா இருக்கு, சோ பவர் அப்பா கிட்ட இருக்கு, பவர் அம்மா கிட்ட இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு ஏதுவாக நடந்துக்கிற அளவுக்கு இப்ப பிள்ளைங்க வந்து கத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இப்ப வந்து அப்பா வந்து நம்மள அடிக்க வராருன்னா அம்மாக்கு ஏற்றார் மாதிரி நம்ம சில விஷயங்களை சொன்னா அப்பா அம்மாவை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பாவுக்கு பிடிக்காம போயிடும். அப்படிங்கிற அளவுக்கு பசங்க ரொம்ப தெளிவான பசங்களா நிறைய விஷயங்கள் பாக்குற பசங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது சோ கண்டிப்புங்கிறது ரொம்ப அவசியம். அதை வந்து ஃபர்ஸ்ட்ல நீங்கள இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு பொண்ணு செல்போன் வந்து ஆந்திரால நினைக்கிறேன், அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா தெலுங்குல பேசினதுலாம் எனக்கு புரியல. பட் அந்த பொண்ணோட செல்போனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டீச்சர் போவாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த
அவளோட பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே அவளை எப்படிலாம் பழிப்பு காட்டியிருப்பாங்க என்னன்ற மாதிரிலாம் வந்து இப்படி நீ நின்று பேசுறேங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு அவங்கள வந்து திரும்பி திட்டும். ஏன்னாட்டா அந்த போனை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். பட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. போய் அந்த பொண்ணு வந்து அவங்கள டீச்சர் அவங்கள செப்பலாலே அடிச்சிடும். அப்ப நான் 2 பக்கமான விமர்சனங்கள் அதுக்கு வந்தது. ஒண்ணு வந்து என்னன்னா, ஒரு இப்படிதான் வந்து பசங்க கேஜெட்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க, இதுவாயிடுறாங்க, அதுவாயிடுறாங்க, எல்லாம் கரெக்ட். அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அப்ப அது வீட்டுல இருந்தானே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வீட்டுல அதை கண்டிச்சிருக்கணும் இல்ல? அப்ப நீங்க வந்து கேஜெட்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க பசங்க அப்படின்னு சொல்லும்போது நாமளே அப்படிதான் இருக்கும். நம்மளாலேயே இனிமே நம்மள கேஜெட்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியல. உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மொபைல் எங்க இருக்குன்னு நம்ம தேடாம இருக்கிறது கிடையாது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கிட்டே இருக்கும்பொழுது இதுல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அது தனி டிபார்ட்மெண்ட், அதை அப்படியே தள்ளி வச்சிருவோம். பட் இந்த மிஸ் அடிச்சதுக்கு வந்து ஒரு சில கமெண்ட்கள் எப்படி வந்துன்னா, இந்த மிஸ் வந்து கண்டிச்சிருக்கலாம், அந்த பொண்ணு ட்ரிகர் பண்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா அப்படிதான் ஆகும். இது வந்து எப்படி கரெக்ட் ஆகும்? அந்த பொண்ணு அந்த மிஸ் அடிச்சது தப்பு, அவ்வளவுதான். இது வந்து யாரா இருந்தாலுமே அவங்க கண்டிப்பு அதெல்லாம் அதுக்கு அடுத்ததுதான். அது அவங்க ட்ரிகர் பண்ற மாதிரி அந்த பொண்ணை பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு அப்படித்தானே செய்யும். சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் வந்து இரு தரப்பு பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விஷயங்களை வந்து முட்டு கொடுத்த ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து இளையராஜா வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்தாரு போனார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அவர் வந்து வாரணாசியை வந்து சுத்தப்படுத்துறதுல மோடி வந்து முதலிடம், அவர் தான் சிறந்த பிரதமர்னு ஒரு விஷயத்த வந்து பேசுறாரு. அதாவது ஒரு வெற்றி ஒரு இடத்துக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சமூக பார்வை, யாருக்காக நம்ம நிக்கிறோம், இவ்வளவு பணம் நம்ம வச்சிருக்கோம், நம்ம எதுக்காக உழைக்கிறோம், யாருக்காக நிக்கிறோன்ற ஒரு அடிப்படை பொறுப்புணர்வே இல்லாம நடந்துக்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? நண்பர் கூட இன்னைக்கு அந்த விஷயத்த வந்து காட்சி நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி தமிழக கவர்மெண்ட் அவ்வளவு விஷயங்கள் பண்ணுது. உங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடியல. உங்களுக்கு ஒரு ராஜ்யசேவா கொடுக்குறாங்கன்றதுக்காக நீங்க மோடி எவ்வளவு வல்லவர் நல்லவர் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றீங்க. இவ்வளவு 25 பேர் நடந்திருக்காங்க. இன்னைய வரையிலும் அங்க போகாம எலெக்ஷன்ல இதுல சுத்திட்டு இருக்காரு. ஆமா. சோ இந்த கண்டிப்புகளை தானே நீங்க பேசணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்க வரும்போது நான் அதான் பேசணும். எங்கன்னா வியூஸும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, மட்டை கிடையாது. நம்ம வந்து கத்திட்டு இருக்கிறோம். பார்க்குற இந்த டூல் மூலமாக ஒரு 4 பேர் 4 விஷயங்களை யோசிக்க வைக்கிறோமே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி தப்புன்னா தப்புன்றோம், ரைட்னா ரைட்டுன்னு சொல்றோம். இல்ல அட்லீஸ்ட் முட்டு கொடுக்காமலாவது இருக்கும். உலகத்திலே ரொம்ப கொடுமையானதும் தப்பானது எதுவும் தெரியுமா? நல்லவர்கள் அமைதியாகவே இருக்கு. நீங்க வந்து ஒண்ணு கெட்டவனாரு இல்ல ரொம்ப நல்லவனாரு, ஆனா வந்து நடுநிலைன்னு ஒரு கதையில ஒருத்தன் இருப்பீங்க தெரியுமா? அவனுங்க தான் வந்து அவனை நம்பவே கூடாது. சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்திற்கு தான் வந்து என்னன்னா, இது உங்களோட அந்த டாபிக். ஸோ கொஞ்சமாவது வந்து கண்டிங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல போன உடனே நீங்க வந்து நீங்க டீச்சரை விட புத்திசாலி அப்படிங்கிறத போய் நிறுவனத்துக்காக போகாதீங்க. அது நிறைய பேரண்ட்ஸ் இப்ப பண்றத நானுமே பாக்குறேன். போகும்போதே டீச்சர் என்ன பெருசா சொல்லி கொடுத்துருக்கு போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் போறதே. அது இது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? அது இல்ல, அது அவ்வளவு. லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான நேரங்கள்ல போகும்பொழுது உங்க டீச்சருக்கு முன்னாடி முதல்ல வந்து பசங்க முன்னாடியாவது அட்லீஸ்ட் டீச்சரை கேள்வி கேட்காதீங்க. நீ உட்கார், வெளியில உட்கார், நான் மிஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். முதல்ல என்ன நடந்ததுன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமாக டிசிஷன்ஸை எடுங்க. இதெல்லாம் வந்து தாட் ப்ராசஸ்ல இருந்தது அப்படி சொல்லிடுறேன். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலில் நம் குழந்தையும் நல்லது கெட்டதுகள் தெரிந்தது அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, அது தப்பு செஞ்சுன்னா ஆமா அது தப்பு செஞ்சதுதான் அப்படின்னு சொல்ல ஒத்துக்க உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். இல்ல அதுதான் சரியான பார்வை. உங்க குழந்தை தப்புன்னு தப்பு, அவ்வளவுதான். நீங்க அந்த தப்பு நீங்க சரி பண்ணாம அதுகிட்ட பேசாம அதுக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் மேலும் மேலும் தப்பு பண்ணும். ஏன்னா நம்ம அம்மா நம்ம பக்கம் இருக்காங்க, நம்ம அப்பா நம்ம பக்கம் இருக்காங்க அப்படின்னும். இப்ப என் பொண்ணுக்கு கெட்ட வார்த்தை எல்லாமே தெரியும். ஸ்கூல்ல பேசும்போது என்னென்ன வார்த்தைகள் பேசுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வீட்டில் பேசும்போது பட்ட ஃபிஷ்ஷி அப்படின்னுவா. இங்க வந்து பிரிட்டில் வந்து பசங்க வந்து ரொம்ப கேஷுவலா எஃபோர்ட் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு 8வது படிக்கிறவரையும் எனக்கு கெட்ட வார்த்தையே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் 9வது படிச்சு ஒரு வருஷம் ஃபெயிலு, திரும்ப 9வது படிச்சேன். அப்போ வந்து எனக்கு வந்து என் வாயிலிருந்து வர மாதிரி ஒரு என்ன மேடம் 9வது ஃபெயிலா? மேடம் அதிகமா வந்து அந்த டீச்சர் அவர் ரொம்ப பாவம் மேடம். அவரு கஷ்டப்படுவார்ல, அப்புறம் நான் போயிட்டேன்னா அவரு
யார் அந்த டீச்சர் அவரு ஹெல்ப் பண்ணணுன்றதா ஒரு வருஷம் அவர் கூட இருந்து அவரு நிறைய தீசிஸ் எல்லாம் எழுதி இருப்பாரு. எப்பயுமே அவர் வந்து புக்கை வச்சு, மகிமராஜன் பேர் அவர், சயின்ஸ் வந்து அவர் வந்து புக்கெல்லாம் மூடி வச்சு சொல்லுவார். அப்படி சொல்லி கொடுத்து அது வந்து அந்த அந்த 4 படம் தான் படிச்சேன் மேடம். அப்ப கொஞ்சம் விட்டுட்டேன். ஸோ 2வது வருஷம் 9th இருந்து ஃபுல்லா படிச்சு அதுக்கப்புறம் பாஸ் ஆகணும். சரி விடுங்க. தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இப்போ வந்து என்னாச்சுன்னா, பசங்க வந்து தப்பு செஞ்சது அப்படின்ற மனநிலைக்கு நீங்க வரணும். அந்த தப்பை நீங்க கண்டுக்கணும். அப்ப என் பொண்ணு வந்து இங்க வந்து மொத்த ஃபிஷ் அப்படின்னு தான் சொல்லுவார். எஃபர்ட் இங்கே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அங்கே சரளமாக புழங்கணும்னு எனக்கு தெரியும். ஓகே, அதாவது வந்து சரக்கடிக்கிற ஊரில் வந்து உட்காந்துட்டு என் பொண்ணு தண்ணி குடிச்சா அப்படின்ற மாதிரி நான் பேசுகிறப்ப நான் கிடையவே கிடையாது. அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் சரக்கினுடைய தீமைகளை சொல்லிக் கொடுப்பேன், சிகரெட்டினுடைய தீமைகளை சொல்லிக் கொடுப்பேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோன்னு சொல்கிற அப்போ தான் நான். தட்ஸ் இட். ஓகே ரைட். இது வேற மாதிரி டாபிக். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பேர் சொல்ல விரும்பல, ஆயினியோட ஃப்ரெண்டு அது, அதுக்கு 4 பாய் ஃப்ரெண்டு. இது முளைச்சி 3 நாள் வரல, நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கு 4 பாய் ஃப்ரெண்டு. அதை விட அது வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு டாக்கில் வந்து அவங்க அம்மாவை வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க. ஒரு 4-5 பேரண்ட் இருந்தோம், பேரண்ட்டுக்கும் எல்லாருமே. ஸோ எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் ஒன்றா வந்து உங்கள் பொண்ணுங்கிட்ட நீங்கள் பேசுறீங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என் பொண்ணுக்கிட்ட நான் டெய்லி பேசுவேன். ஸ்கூலை விட்டு வந்ததுமே இன்றைக்கி என்ன நடந்தது, யார் யார் என்னென்ன பண்ணா, இவ என்னென்ன செஞ்சா, இது ஏண்டி பண்ணா, ஏண்டி யாரு இந்த இந்த தொடக்கி கீழே இப்போ முட்டி வரையிலும் நான் ஸ்கட் போட்டேன். என்னடா எனக்கு ஒரு பெரிய டவுட்ரா, அது என்னடா, வாட் இஸ் அ பாயிண்ட் யூனோ அப்படின்னு என் பொண்ணுகிட்ட கேட்டேன். அப்பா அது வந்து இங்கே என்னென்னா கொத்து விட்டு இருக்கணும், ஆனால் கொத்து விடாமல் இருக்கும். தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அதுதான் வந்து அங்கே எட்ஜாம் இருக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான்ப்பா இங்கே எல்லாமே ட்ரெஸ் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே ஸ்டைல் அப்படின்னா. எனக்கு யோசிச்சு பாருங்க, எல்லாமே நீங்கள் இங்கே இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நம்மளுக்கே அந்த வடி அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி தான் எல்லாம் போகும். நோ, திஸ் இஸ் த கல்ச்சர். இது ஏன் அப்படின்னா என்ன மனநிலை அது வருதுன்னா, ஆமாம் அப்பா அது அப்படின்ற மாதிரி நீ அந்த மாதிரி தான் அது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் பேசும்பொழுது யார் யார் என்ன பேசுனாங்க போனாங்க எல்லாத்தையும் நான் வந்து பேசுவேன். அதே மாதிரி அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக ஒரு சுவாரஸ்யமாக அதை எடுத்துகிட்டு வருவேன் நான் மோஸ்ட்லி. மீன்வாயில் அந்த விஷயத்தை அவங்க சொல்லும்போது நாங்களாம் அலண்டே போயிட்டோம். உண்மையிலே எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த முகஸ்துதிக்காக தான் சொன்னேன், எனக்கு மூஞ்சி மாறிடும்ல மற்றெல்லாம் அப்படிங்களா அப்படின்ற மாதிரி. ஐயோ அழிப்பாவே மட்டும் ஐயோ இவ்வளோ பெரிய பொய் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதில் ஒரு ஒன் ஆஃப் த பேரண்டோட ஒன் ஆஃப் த பொண்ணோட அம்மாவை வந்து சொல்றாங்க, இல்லைங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க, மைட் பி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், பேசுவாளா இருக்கும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. இவங்க எனிதிங் அப்படின்னாங்க. அவங்கள மாதிரி சொல்றீங்க. It's really, really good. கொஞ்ச நாள் கழிச்சு I think I have to face all these things. But இப்போ வந்து she don't know anything அப்படின்னாங்க. எனக்கு பெரிய ஷாக்கு. நான் வந்து இவள்கிட்ட வந்து உண்மையிலே நான் யாழ்னிக்கிட்ட அதெல்லாம் வந்து நான் அவள்கிட்ட அப்படியே கேட்பேன் கேள்வியாவே, ராஜு இது நிஜமாலுமே வாடா அவளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் இருந்து 4 பாய் ஃப்ரெண்ட்னா அதுல ஒரு பாய் ஃப்ரெண்டுடைய டிக்டாக் வீடியோ வேற எங்களுக்கு வந்து ஷோ ஆச்சு. ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இல்ல இந்த பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அதை பேசல நானு, அந்த கெட்ட வார்த்தைகள் இருக்கிறதுலே அவதான் ஜாஸ்தி பேசுவா அப்படின்னு அந்த பொண்ணு. அம்மா எல்லாருமே பேசுவோம்மா, நீ யூ ஷுட் நாட் உடனே யாழ் முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கணும், நீ உடனேவே நீ என்ன ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னுச்சு. சரி சொல்லு அப்படின்னா அப்பதான் அவன் சொல்றா, அவளுக்கு தெரியாதே இல்லம்மா, நானாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் தான் தெரியும், அவளுக்கு எல்லா வேர்டும் தெரியும், அந்த அளவுக்கு அவ வந்து ரொம்ப ஈஸியா அதை வந்து பேசுவா அப்படின்னும் பொழுது அதான் ஜாக்கி சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு பாயிண்ட். என்னன்னா நம்ம பிள்ளைகள் தான் சூப்பர், அவங்க இப்படி நடந்திருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, தெரியவே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இதை உதாரணத்திற்கு நான் நம்பியிருக்கேங்க யாழ்னிய, நான் யாழ்னிட்டு சொல்வேன் அவ போய் சொல்ல மாட்டாப்பா அப்படின்போது யாழ்னியே ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி கில்ட் அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஈஸியாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஒரே வாட்டி தான் கேட்பேன், யாழினி ஆமாம்பா சாரிப்பா. ஏன்னா எப்பயுமே எனக்கு நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து சரண்டர் ஆகிட்டீங்கன்னா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்னை வந்து நீங்கள் வந்து பைத்தியக்காளி டைன்போவா நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேறு மாதிரி ப்ளே பண்ணுவேன். வேறு மாதிரி ப்ளேன்னா அழகாக என்ன சொல்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சேன். வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக அது எல்லாமே தெரியறது தானே. நான் சொன்னேன் ஃப்ரீயாக பேசுகிறேன், எல்லா விஷயம் சொல்கிறோம். இப்போ இந்த விஷயத்தில் உங்ககிட்ட வந்து இதில் என்ன ஆகிட போகுது சொல்லு, அதிகபட்சம் அட்வைஸ் பண்ணுவேன் ரைட்.
அப்போ ஏன்னா மறைச்சா என்ன அர்த்தம் அது அப்படின் போது அதை மோஸ்ட்லி என்ன அந்த ஃபோன் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களை தான் மாட்டோம் அது. இதை செய்யுங்க உள்ளார போகும்போது இப்போ டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மாதிரி அப்படி இருப்பாங்க. அப்படியே போய் அந்த செல்ஃபோனையும் அந்த புக்கையும் எடுத்துட்டு போய் அலறுவாங்க. ஓ ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்போ யானையே சொல்லிடுவா, அம்மா என்னமோ அவ்வளோலாம் என்ன நீ ட்ரஸ்ட் பண்ணாதடி, நானுமே போய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துரும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து 100%க்கு மேலே, அதாவது 150% நம்பாதீங்க. டீச்சர் தான் தப்பாக இருப்பாங்க, என் பிள்ளைக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுடைய தெரிஞ்ச சர்க்கிளில் அவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18+க்கான கண்டென்ட்ஸை மொபைலில் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன குழந்தை, அது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற குழந்தை பார்த்துருக்கா. அதே மிஸ்ஸும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த குழந்தை அந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறா. ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப தயங்கி சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இது உங்கள்கிட்ட தான் பேசணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து என்ன குழந்தைங்க வந்து மொபைலில் பார்க்குதுங்கிறதே தெரியாமல் உடனேவே உங்களுக்கு யாரும் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா என் குழந்தை இப்படிலாம் பேசுறதுக்கு? நீங்க வந்து என் குழந்தைய பத்தி தப்பான ஒரு விஷயத்தெல்லாம் பரப்புறீங்க, என் குழந்தைய வந்து நீங்க வந்து மனதளவுல வந்து புண்படுத்தி காயப்படுத்துறீங்க, என்னென்னவோ. அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் அது வந்து அதுல அந்த க்ரூயல் இன்டென்ஷன்ஸ்னு ஒரு படம், how many people watched that movie? அது என்னன்னா, அது வந்து ஒரு ஃபாதரை வந்து கரெக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு பொண்ணு அவருடைய ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வரும், பட் அது வந்து ஃபாதரை கரெக்ட் பண்ணும். அப்பா, அதாவது இப்போ ஃப்ரெண்டோட அப்பாவை அது கரெக்ட் பண்ணும். சரி, அதுதான் அந்த க்ரூயல் இன்டென்ஷன்ஸ். அது அந்த படம் வந்து நான் 4 பாகமே வந்து நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவனை வந்து வேற மாதிரி பார்க்க மாட்டாரு. இப்போ நீங்கள் இந்த சொன்னாங்களே அந்த பொண்ணு, நான் அது அந்த லெவலுக்கு சொல்ல, அது வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறதே அப்படிதான். லெஃப்ட்ல ட்ரீட் பண்ணாது, நாமளை எங்களுக்கு ஏதேனோ ஒரு லெஃப்ட்ல ட்ரீட் பண்ணோம். இல்லை நீ அங்கே தானே பார்த்த அப்படின்ற மாதிரி நம்மளை, நீங்கள் ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படின்ற மாதிரி அது வந்து எதாவது சொல்கிறேன் கரகண்டது இது. ஆமாம்மா, நீ இந்த மாதிரினால நான் எனக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து 10 அடி பேக் நம்ம தெளிவாக சொல்லிட்டேன். நீ வந்து பாரு, அது இப்போ நீ பாரு, ஏன்னா நம்ம ஆளுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லணும்ல, பாரு இப்போ லெஃப்ட்டில் பாரு, நீ இப்போ அப்படியே டக்குலாம் பக்கி மாதிரி பார்க்கக்கூடாது. அப்படியே அந்த மலை அந்த சிட்டுக்குருவி பறந்தது இப்படி பார்த்து அப்படி பார்த்தா அது பாரு அப்படின்னா அது வந்து ஸ்டைல் அடி பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து அந்த வேன் கிட்டதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா, இந்த ஏஜில் வந்து ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருக்கும். ஏன் பார்க்குறான், எதனால் பார்க்குறான், எதெல்லாம் பார்க்குறான், இது வந்து தெரியாத குழந்தைங்களே கிடையாது. 2வது ஏஜ் ஆனதுமே என்னென்னா அதுங்களுக்கான மாதத்துக்கான அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் ஹேப்பன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அங்கே என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பசிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான், எங்கே சாப்பிட்றோம் எப்படி சாப்பிடணுன்றதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இங்கே சொல்லி கொடுக்காதனாலே அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் வரும்போது அது இன்னும் ட்ரீட் பண்ணுற விதமே வேற மாதிரி. அதுவும் முக்கியமாக வாட்ச்மேன்லாம் ட்ரீட் பண்ணுறதுலாம் வேற மாதிரி நான் கண்ணால் பார்த்துக்கலாம் உண்மையிலேயே. அதுதான். ஸோ அதனால வந்து 100% பியூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகத்தில் கிடையவே கிடையாது. பியூர் மயிரனாலே அங்கே ஏதோ பிரச்சனை ஏதோ கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். கண்டிப்பா. ஆமா, ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொரு விஷயமும் இருக்கு மேடம். சொல்லுங்க சார். பேசுறது ஜாதி அமைப்புகள்ல இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதான் அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் நாங்களாம் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு நாளும், நான்லாம் வந்து சென்ட் ஜோசப் பிரான்ச்சில் தான் படித்தேன் திருப்பாப்புலியில், ஒரு நாளும் எங்களை வந்து அதான் சொல்றேன், எல்லாருக்கும் அறிவு கண் கல்வி கண்ணை திறந்தது வந்து கிறிஸ்டியானிட்டி தான். அவங்க தான் வந்து எல்லாருக்குமே பாடத்தை எடுத்து வந்தாங்க. அதனால தான் இவங்களுக்கு அவங்களை பிடிக்கவே இல்லை. இவங்க குருகுலத்தின் மூலமா ஒரு மயிரையும் இவங்க பிடுங்கினதே கிடையாது. எல்லாருக்கும் படிப்பு இல்லாமல் பண்ணானுங்க, அவங்க ஆளுகளுக்கு மட்டும்தான் படிப்பை கொடுத்தானுங்க. இதெல்லாம் தான் வந்து உடச்சி என்ன திராவிட இயக்கமும் திராவிட மாடலும் பெரியாரும் கலைஞரும் அண்ணாவும் இதெல்லாம் செஞ்சாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட பட்டியலின மாணவனா மாணவினா அவங்களை ட்ரீட் பண்றதுமே வேற மாதிரி. ஆமா, மற்ற ஜாதி பசங்களை வந்து டாய்லெட் கழுவுறது கூட வந்து தண்ணி கொடுக்காத அளவுக்கு இந்த பசங்களை தலைமை ஆசிரியர் சொல்லி சஸ்பெண்ட் ஆன விவகாரம்லாம் இருக்கு. இன்னைக்கு கூட வந்து அந்த பொண்ணு என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாதுன்னு நீ நான் இந்த வாரம் நினைக்கிறேன். திங்க் அந்த பொண்ணு என்ன ஜாதின்னு தெரியாது. அந்த ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த பொண்ணு என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, நான் அது ஓகேனா நான் இப்போ வந்து ஓகே நான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது நான் ஒரு பட்டியலின பெண் அப்படின்னதுமே அந்த அம்மா வந்து டப்புன்னு அப்படியே முகமே வெளியேறி போச்சு. பட் ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, சார் இதெல்லாம் எனக்கு சகஜமானது. நண்பர்களே,
பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் ஒரு இடத்துல பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை ஒதுக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? நீங்க அங்க வந்து உயர் ஜாதியில ராஜாவா இருக்கலாம், இங்க உங்களை ட்ரீட் பண்றதை பொறுத்தவரையும் அவன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான். அவ்வளவுதான் முடிச்சு. ஸோ அந்த குழந்தை வந்து உண்மையில அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி கலங்கி ஒரு மாதிரி தழுதழுக்கும். இதே கேள்வி இந்த பக்கம் பெண்கள் நிறைய பேர் இருக்கிற பக்கம் வந்து, இதே படித்த பெண்கள்லாம் இருக்கிற பக்கம் வந்து கேட்கும்போது எல்லாம் அமைதியாவே இருப்பாங்க. காஃபி வேணும்டா எனக்கு. இந்த எடுத்துன்னு போயிடுறா. தேங்க்யூ. ஏன் ஒரு மாதிரி ஊஹும் ஆகுங்கிற? நீ தானே கூப்பிடுன்னு காஃபி வேணும்னா. கால் வலிக்குதாமே. வாங்கி பார்த்தது மாதிரி காதுல விழுது சார் எல்லாமே. ஆத்தாக்காரி மாதிரி மேடம் ஷார்ப். பிரச்சனை என்ன சார் பண்ண முடியும்? இப்போ அவங்க அப்பா வந்து அவங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் கரெக்டாக நம்மளை கவனிக்கிறது இல்லை, அவள் கவனிக்கிற, அவ்வளோதான். கவனிக்கிறவங்களை நீங்கள் தவறு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த ஜாதிய அடிப்படையிலையும் மாணவர்களை துன்புறுத்துதல் இது எல்லாமே இருக்கணும் போது பெரம்பவையும் கொடுத்துட்டா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் எதுக்கும் டாய்லெட்டை கழுவணும் போது அந்த பையன் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க கையில் அந்த பெரம்பு இருந்தால் என்ன ஆகும்? அந்த குழந்தையினுடைய நிலைமை அப்படின்றது தான். இங்க வந்து குழந்தைகளை அடிக்கக்கூடாது, 1.5 மாதம் தான் பள்ளி நடக்க வேண்டும். ஆமாம்மா, இது 1.5 மாதம் தான். 45 நாள் ஸ்கூல் நடந்தா 1 வாரம் கம்பல்சரி லீவ். என்னவோ அது ஓகேவா? அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அதை வந்து இங்க இருக்கிற மாணவிகள் சரியா புரிஞ்சு மட்டும் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா அது கெட்டு போறதுக்கான எல்லா இடமும் இங்க இருக்கு, விஷயங்களும் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். எல்லா ஊர்லயுமே இருக்கு, நம்ம ஊர்லயும் இருக்குது, நம்ம ஊர்லயும் இல்ல. அதுதான் நேத்து இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட நேத்து யாழினி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில போகும்பொழுது அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிருக்கா. பேசின உடனேவே அவங்க அம்மா அப்படி டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களும் இந்த ஊருக்காரங்க தான். அப்போ திரும்பி பார்த்தோன்னே அந்த சொல்லிச்சான், சாரி யூ டிடன்ட் ஹியர் எனிதிங் அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற அம்மாக்களும் அந்த கட்டுப்பாடு இது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்காங்க, இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அது வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய வளர்ப்பு விதம், அவங்களுடைய கண்டிப்பு விதம் மூலமா நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு பாண்டுல மாட்டிக்கிட்டு நீங்க தவிக்கிறீங்க. அதுல இப்ப அதுலயே வந்து இன்னும் அந்த இதுல வந்து பெரிய புள்ள, நடுப்புள்ள, சின்ன புள்ள, கடைசி புள்ள அப்படின்ற அந்த சல்லங்கள்லயே வந்து அம்மாக்களே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இப்ப லதா அப்பா கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, எங்க அம்மா வந்து என்னை வந்து கிள்ளிவாங்க, பிஞ்ச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்பாவுக்கும் சண்டைன்றதுல என்ன பண்ணுவாங்க. இப்ப அவங்க வருத்தப்படுறாங்க, நானும் கிள்ளுவேன், கேள்வி தொடைய துள்ளுவேன், நல்லா கிள்ளுவேன், பார்த்து சோப்பு ஆயிடுச்சா அப்ப கிள்ளு நல்லா, அப்பதானே உனக்கு உண்மையை சொல்லலே. இப்ப கமெண்ட்டுகளுக்கு போயிடலாம். ஸோ வந்தவங்க அத்தனைக்கும் வந்து தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் போட்டது வந்து ஃபாத்திமா, அப்புறம் எழில், பாமதி குலராஜன், பிரபு ராஜேந்திரன், யசோதா, புவனா, அப்படி வந்தீங்கன்னா சங்கீதா சண்முகம், ஜெயந்தி, ராஜேஸ்வரி ரங்கநாதன், சுஹாசினி லோகநாதன், ஜெயப்பிரியா, பாலாகிருஷ்ண, லதாயப்பா, புவனா பாலகணேஷ், ஷஹீதா சுல்தானா, அன்னலட்சுமி ரவிச்சந்திரன், ஜிஜே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா ராஜேஸ்வரி ரங்கநாதன், பிரியா டி, கீர்த்தி லக்ஷ்மன், அண்ட் அபிஷேக் வி, அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பெரியசுவாமி, குரோம்பேட் சுவாமிநாதன் சார், சாஸ்தா கந்தசுவாமி, மாரீஸ்வரன், ரத்தி, ஃபாத்திமா நசீர், கே வடிவேல், பிரபு ராஜேந்திரன் ஏற்கனவே படிச்சுட்டேன், திரும்பி படிச்சுட்டேன், சாரி, கிருஷ்ணவேணி பிச்சன், அதுக்கப்புறம் ஆர் பன்னீர்செல்வம், சங்கீதா சண்முகம், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஹாய் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ கமெண்ட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் அதான் ஒர்க்லேருந்து வந்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேங்கிறத யசோதா அவர்களும், அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏர்லியாக வந்துட்டீங்க, அதனால என்னால் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து சுபாஷினி லோகநாதனும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அன்பான கண்டிப்பு வந்து கரெக்டு, அது வந்து என் பசங்களும் நான் மீறினது கிடையாது, அன்பான கண்டிப்பாக இருக்கும்போது பசங்களும் அதை வந்து மீறினது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, பசங்க ஏமாத்துறதுக்கான எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதேதான், they are very smart. அவங்க வந்து ஆமா, இல்ல நான் அதையே தான் சொல்றேன். அந்த விஷயங்கள் அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், இந்த அப்பாக்கள் வந்து அதை மாத்தி பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பசங்க வந்து மாத்துறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். கண்ணெதிர மாத்தோம்.
பார்த்தோம். அம்மாவுக்கு அடி வாங்கி கொடுக்கறது பசங்களும் இருக்கு, அப்பா சிக்கல்ல மாட்டி விடுற பசங்க இருக்கு. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து, குட்டி பொண்ணு படத்துல அது கேரக்டர் மாட்டி விடுறதா ஒரு கேரக்டர். அதேதான் ஸ்வீட் ஹார்ட்னு ஒரு படம். ஸ்வீட் ஹார்ட். அதுல வந்து அந்த சனி என்ன பண்ணா, என்ன பண்ணாலும் போய் மாட்டி கொடுத்துரும். அதனால வீட்டுல பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அது வந்து மேனிப்புலேட் பண்றதும் நிறைய. பிரியாவை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பையன்கிட்ட வந்து கொஞ்சம் பேம்பர் பண்றமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் கண்டிப்பு கேட்டிருக்காங்க. அந்த பையன் சொல்லிட்டானா, நீ வந்து ஏசியன் மாமா இருக்கிற பிரிட் மாமா மாறு அப்படின்ட்டாங்க. ஓகே, முன்னாடி எப்படி இருந்தீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களை நீங்க வந்து கொஞ்சம் கண்டிப்புகளோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்ட் இஸ் வெரி க்ரூவல். நீங்க வந்து அவ்வளோ வேர்ல்டு வந்து உங்களுக்கு இவ்வளவு பேம்பரிங்கான இருக்கவே இருக்காது. ரொம்ப அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும். அதனாலதான் நம்ம குறைந்தபட்ச அவமானத்தை வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கணும்ன்றதுல இளமைகளை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு லதாவுடைய அவங்க அம்மா வந்து சைல்ட்ஹுட்ல அவங்களை பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன், கேள்வி தொடர்ந்தாலும் நான் திரும்பி அதை எப்படி செவந்திருக்குன்னு காமிப்பேன், ஃபோட்டோ எடுத்து காமிப்பேன், அதை வச்சுக்கோ பார்த்துக்கோ அன்னைக்கு அப்படின்ட்டு. அடுத்தது வந்து என்னன்னா, நான் வளர்ந்ததன் பிறகு இந்த குழந்தைய வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இப்படிலாம் பண்ணலாம், நம்மளுடைய டிப்ரெஷனையோ நம்மளுடைய தாட் ப்ராசஸையோ குழந்தை மேலே வன்முறையாக செலுத்தக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம என்னன்னா, அதுதான் இப்போ எனக்கு வந்து மூர்க்கமான கோபங்கள் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஒரு எல்லை ஒன்று இருக்குல்ல, அந்த எல்லையை தான் வந்து டிசைடே பண்ண முடியாது கோவத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எனக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த பக்கம் வந்து 5 minutes சாரிடா அப்படின்னு கேட்குற ஒன்று, மயிறு சாரி உனக்கு என்ன மயிறு, உனக்கு 5 நிமிஷம் அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்கிற ஒரு ஆள். இதுதான் இப்போ என்னுடைய பெரிய பிரச்சனை. இந்த பக்கம் எல்லாத்துக்குமே வந்து என்கிட்ட என் நிலைமை புரிஞ்சு என்கிட்ட பேசுகிற பொண்டாட்டி, இந்த பக்கம் வந்து அதனுடைய ரத்தத்தினுடைய இதில் வந்து கேட்டதை உடனே வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரியான ஆள். அது சிச்சுவேஷனை வந்து புரிஞ்சிக்காம கேட்குற ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாதிரியான டைலமாலாம் இருக்குது. இப்போ இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது, அவங்க வந்து டேரக்டாக சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு நான் எல்லா பாத்திரத்தையும் நீ கழுவிட்டேன், நீ காலைல ஃபுல்லாக க்ளீனிங், ஆக்சுவலி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக பண்ணி எல்லாம் போட்டு நேற்றுலாம் போட்டு மழை மாதிரி சாமான் போட்டுருந்தாங்க, எல்லாத்தையும் கிளிச்சன்லாம் க்ளீன் பண்ணி இவங்க காலில் இதெல்லாம் போட்டு மதியானம் சாப்பிட்டோம். அப்போ யார்கிட்ட சொல்கிறேன், ஏய் இதோட நிறைய வாட்டி நான் கழுவிட்டா உனக்கு வந்து 5 பவுண்டில் வந்து 5 பவுண்ட் தரமாட்டேன் அப்படின்னா, தரலாம் போ அப்படின்னுவான். இதெல்லாம் வந்து அந்த சடார்னு கொடுக்குற பதில் நம்மளுக்கெல்லாம் வந்து ஜிவ்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி, ஏன்னா ஷீ நோஸ் வெரி வெல். அப்புறம் போய் அவங்க அம்மா, ஆமாம் அப்படி அம்மா சொல்லுவானா இல்லை, அது ஒன்று இவங்கள்ட்டே சொன்னான். அவளோட கோபம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து கேட்கும்பொழுது அப்போ சொன்னா, அப்பா நீ அப்படி சொல்லாதப்பா, பாத்திரம் மட்டும்தான் நீ தேய்க்கிற, நான் நிறைய வேலை பண்றேன்ல, அப்ப நீ எனக்கு அதுக்கான பைசா கொடுக்கணும்ல அப்படிங்கறத தான் வந்து சொல்லுவாங்க. இப்ப இதே இடத்துல நானா இருந்தா என்ன பதில் சொல்வேன் அப்படின்னா, அப்பா நீ இன்னைக்கு தேய்ச்சிட்டடா, நாளையிலேருந்து நான் தேய்ச்சிடுறேன், ஏன்னா நீ கொடுத்துரு அப்படிங்கறத என்னுடைய பதிலா இருக்கும். ஸோ அதுதான் அப்ப நம்ம இங்க அதுதான் இன்னொரு விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, நிறைய சுயமரியாதையும் பயங்கர அறிவான விஷயங்களையும் நிறைய வந்து எக்ஸ்போஷரையும் கொடுத்துட்டு பசங்கள்ட்ட நீ நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடிப்பட்ட இடத்துல அடிமைத்தனமாக ஒன்னா வித்துக்கலாம். அதாவது மனசுக்கு பிடிக்கலனா கூட நான் சொல்ற பையனா கல்யாணம் பண்ணிக்கணும் போது நம்ம வந்து வேற வழி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கலாம். ஆனா சுதந்திரங்களை கொடுத்துட்டு நான் சொல்றபடி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னும் போது சாத்தியங்கள் இல்லைன்னு சொல்ல வரேன். எஸ், அதுக்கான கேள்விகளுக்கு வந்து நீங்க லாஜிக்கலா ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. அப்ப இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல நீங்க லாஜிக்கலா ஆன்சர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கிட்ஸ் வில் டேக் யூ ஃபார் கிராண்டட். ஓ உனக்கு இது கூட தெரியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் யூ ஃபார் கிராண்டட எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ. அப்ப ஸ்கூலுக்கான திங்ஸை நாளைக்கு எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சுடு. ஓகே, நல்ல பாய் ஃப்ரெண்டு கிடைக்க வாழ்த்துக்கள். படி போ. அதுதான் அப்படியே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்க அன்பான கண்டிப்புகளே சாஸ்வதம். அவ்வளவுதான். அது என்னன்னா, நீங்க கண்டிக்கிற கோபமும் அவங்களுக்கு உணர்ந்துட்டாங்கன்னா அதே கோபத்தை நான் கடைசி வரையும் எடுத்து போறேன்ற மாதிரி நீங்க பண்ணிருக்க முடியாது. அதன் பிறகு உங்கள் கண்டிப்புகளில் வந்து கவனமாக இருக்கணும், பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். நான் எப்பயுமே வந்து நான் பேசுறதை நிறுத்துவேன். யாழினி வந்து ஒரு விஷயம் பண்ணான்னா அவள் வந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பாள். நான் ஒரு விஷயம் உனக்கு சொன்னேன், புரியல, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அவ்வளோதான். என்னுடைய அதிகபட்சமாக இப்பெல்லாம் நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணுறது. ஆனால் இதை சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை வாட்டி வருவான்னு எனக்கு தான் தெரியும். அதை சரி பண்ணி நான் இல்லை நான் அப்படின்னு நினைச்சேன், ஓ நீ அப்படி அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் கற்றுக்கணும்.
என் பக்கம் சாரிக்கு இருந்ததுன்னா, என் பக்கம் தப்பு இருந்ததுன்னா, நான் தப்பாக புரிஞ்சிருந்தேன்னா, நான் உண்மையிலே அதை வந்து எனக்கு ரோஷம் மயிரெலாம் கிடையாது. நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணுக்கிட்ட, எஸ் மை சைடு மிஸ்டேக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, சாரி, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு வெரி சாரி. இதை வந்து நீங்கள் சொல்லும் பொழுது அந்த விஷயம் அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து வரும். புரியுதுங்களா? ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. எஸ், சொல்லுங்க. ஸோ லதா, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களே தான் ஒரு கோர்வையாக சொல்லியிருந்தாங்க. டிசிப்ளின், கைடன்ஸு, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின்ங்கிறது கைடன்ஸ் மூலமாக மற்ற விஷயங்கள் மூலமாகவும் வரணுமே தவிர்த்து நீங்கள் டாமினேட் பண்ணுறதன் மூலமாக வராது. நீங்கள் ரெஸ்பெக்டும் லவ்வும் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து சேஃப் ஆகி எல்லாற்றுக்கும் பயப்பட மாட்டாங்க. ரெஸ்பெக்ட், லவ், ஃப்ரீடம், அந்த வார்த்தை முக்கியம். அது கொடுக்கும்போது நீங்க எல்லாமே நீங்க எதிர்பார்க்கவும் முடியாது. என்ன இப்ப பெரிய குடும்ப சிக்கல்னா, எல்லாம் தெரியும் செய்யும், 2 பாக்கெட் போட்டு வந்து நிற்கும். இது உதாரணம். எல்லாம் தெரியும் சாமான் கழுவி வைக்கும், திறந்து வச்சுட்டே செய்யும், தண்ணி திறந்து வச்சே செய்யும். இதெல்லாம் தான் நம்ம கற்றுக் கொடுக்கும் போது சண்டை வரும். சரி, அவ்வளோதான் தெரியுது அப்படின்னு விட்டோம்னா இருக்கிற விம்மை வந்து தலைகீழ கொட்டி கிச்சனே வந்து நொற வந்து அடிக்கிற மாதிரி ஒட்டி பண்ணுவான். நான் 4 டிராப்போ ஒரு கொஞ்சம் போட்டேன்னா எல்லா சாமானையும் அழகாக கழுவிடுவேன். தேவையானதை ஊற்றுவோம், நம்மளுக்கு ஒரு கணக்கு தெரியும். அவங்கள பொறுத்தவரையிலையும் ஹெட்ஃபோனை போட்டாங்கன்னா ஊற்றுனாங்கன்னா, ஏன்னா காசு வந்து பக்கெட் நிறைய இது எடுத்து வந்து வச்சுருக்கோம்ல, அது என்ன தீரைகள் அவங்கள பொறுத்தவரையிலும் என்ன, நான் வந்து தேவைக்கு நீ செய்யலாம், கஞ்சம் கிடையாது, தேவைக்கு செய்யலாம். இங்கே வந்து அதாவது தேவையே இல்லாமல் பண்ணுறது, தண்ணி எல்லா இடத்துலையும் தெறிக்க விடுறது, அந்த ஒழுங்குமுறைகள்லாம் வரும்போது நம்ம சொல்லும்போது எனக்கு தெரியும்னு சொல்லும்போது இந்த சிக்கல்கள் அதில் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஓகே. ஸோ அதே தான் லதாவும் வந்து அவங்க அப்பா எல்லாம் துரத்திலாம் வச்சிருக்காங்க. அவங்க மிஸ்டேக் இல்லைன்னா கூட அடி வாங்கிருக்காங்க போல. அதே மாதிரி வந்து நான் செல்லம் கொடுக்கறது நிறைய நான் தான் கொடுப்பேங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போனா சொல்லியிருந்தாங்க. ராஜேஸ்வரி வந்து நல்ல டாபிக் வில் வாட்ச் அப்படின்ட்டாங்க. ஓகே. அண்ட் பிரியா வந்து சொல்லியிருந்தாங்க, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி கொண்டு வரக்கூடிய உதவணும்னு ட்ரை பண்ண, இன்னும் இறுக்கமா மாறுகிற மாதிரி இருக்கு. மேபி திஸ் டைம் இஸ் எட் டு கம் அப்படின்னு, மேபி ஹிஸ் டைம் இஸ் எட் டு கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒண்ணுமே இல்ல பிரியா, டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புறக்கணித்தல் ஒண்ணு, அவங்களுக்கு தேவையானது ஒண்ணு நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா தானா வந்துடும். யாழினிகிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, 10:30 பெட்டுக்கு போயிடணும். 10:30 நீ போலன்னா அடுத்த நாள் வந்து உன்னுடைய மொபைல் டைம் வந்து ஒரு 1/2 hour கம்மி ஆயிரும்னு வச்சுக்கேன் சொல்லிட்டீங்கன்னா போதும். அது எப்படி அப்ப டைம் தெரியாது, எப்படி வந்து அப்ப கால்குலேட் பண்ணணும்ன்றது தெரியும், எப்படி அதுக்கு வந்து தானாவே போய் அலாம் வச்சு படுக்கணுங்கிறது தெரியுங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துடும். அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு, இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுடைய குடும்பத்தாரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, குழந்தை பாவம் அவனுக்கு நீ இப்படி பண்றியே அப்படின்ட்டாங்கன்னா அங்க முடிஞ்சிடுச்சு, அதான் பிரச்சனை. ஓகேவா? அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.